பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. இது ஒரு பிரசங்கம் அல்ல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். பாஸ்டர்களோடு கேட்டபோது எதை குறித்து இன்றைக்கு பேச வேண்டும் என்று கேட்டபொழுது சபையை குறித்து, சபை என்றால் என்ன என்பதை குறித்து, அதனுடைய பணிகள், சபையிலே நம்முடைய பணி பங்கு என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம், கற்றுக்கொள்ள இருக்கிறோம், அநேக காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு அநேக பேருக்கு சபை என்றால் என்ன என்று தெரியாது. இன்றைக்கி வழியிலே வரும் பொழுது ஒரு நபர் இடத்துல ஒரு சர்ச் எங்கே இருக்குன்னு கேட்டால், ஒரு பொதுவாக ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு நான் வர்றேன்னு சொன்னால், இங்கே சர்ச்சுன்னா ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இடத்துல கேட்டால் சர்ச் என்றால் ஒரு சிஎஸ்எஸ் சர்ச்சை காண்பிக்கக்கூடும், இல்லை ஒரு ஆர்சி சர்ச் அங்கே இருக்குன்னு காண்பிக்கக்கூடும். அதுவும் இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு பெண்டேகோஸ்ட் சர்ச் காண்பிக்கக்கூடும். அதில் ஒரு வீட்டில் நடத்துகிறார்கள் என்றால் இங்கே யாரோ நடத்துகிறார்கள் என்று. அப்போ அவர்களுக்கு சபை என்றால் ஒரு கிறிஸ்தவ மத சடங்குகள் செய்யப்படுகிற ஒரு இடம். சபை என்றால் பொதுவாக ஒருவர் பார்க்கும்போது ஒவ்வொரு மதத்திற்கும் சிறு வயதிலே படித்து கொடுத்திருப்பார். இந்துக்களுக்கு டெம்பிள், கோவில், கிறிஸ்தவர்களுக்கு மசூதி, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு புகைப்படத்தில் வச்சுருப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்கு என்றால் ஒரு கோபுரம் போன்று வைத்து கிறிஸ்தவர்களுக்கு சபை. இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்திருப்பார்கள். நானும் இப்படி தான் இன்னும் படித்து கொடுத்திருக்கிறார்கள். சபை என்றால் ஒரு மதச்சடங்கு நடைபெறுகிற ஒரு இடம், கிறிஸ்தவர்களுக்கான மதச்சடங்கு நடைபெறுகிற இடம் சபை என்று சொல்லி பொதுவாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சபை என்று பார்க்கும் பொழுது இதில் எந்த சபை சரி, எது சபை? ஆர்சி சபை சரியா, இல்லை மெயின்லைன் புராதன பாரம்பரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகள் சரியா, சுயாதீன சபைகள் சரியா, இல்லை இந்த வீடுகளிலே நடைபெறுகிறவர்கள் அவைகள் சபைகளா? சபை என்றால் அது ஒரு கட்டிடமா? சபை என்றால் என்ன என்பதை குறித்து அநேகருக்கு தெளிவில்லை. இன்றைக்கு நான் சில சபைகளை குறித்து மேன்மை பாராட்டுவதை அறிந்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். எங்களுடைய திருமணம் இங்கே நம்முடைய குமரி மாவட்டத்தில் சொல்லுவதாக இருந்தால் எங்கள் திருமணம் ஹோம் சர்ச்சில் நடந்தது. அது அவர்களுக்கு தான் ஹோம் சர்ச் என்று சொல்லக்கூடியது மிஷினரிகள் வந்தது, நூற்றாண்டுகளை தாண்டி இருக்கிற ஒரு கட்டிடம் சபை, ஹோம் சர்ச்சில் நடந்தது. இன்னும் வெளியூர்களில் சில இடங்களில் பேசினால் நான் இன்னாருடைய சபைக்கு போகிறேன், மெகா சர்ச், அது பல ஆயிரம் மக்கள் வருகிறது, அங்கு போகிறேன் என்று அதிலே தங்களுக்கு திருப்தி அடைந்து கொள்கிறார்கள். சபை என்றால் இது பெரிய சர்ச், ஆகையினாலே பெரிய சர்ச்சுக்கு போகிறதுனால அதில் ஒரு பெருமை. இல்லாவிட்டால் நான் இத்தனை வருட பாரம்பரியத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய பாரம்பரியத்தை சொல்லுகிறது. இல்லை ரோமன் கேத்தலிக் சொல்வார்கள், இது தாய் சபை, மதர் ஆஃப் ஆல் சர்ச்சஸ், இதுதான் முதல்ல இருந்தது. நீங்கள்லாம் பிரிந்து போனவர்கள், நீங்கள்லாம் எங்கள்கிட்ட பிரிஞ்சு போகிறவங்க, நாங்கள் தான் பேதுருவிலிருந்தே இயேசு கட்டின சபை யார்? நாங்கள் தான் சபை. அவருடைய ஜபங்களை ஒருவேளை நீங்கள் சில அங்கிருந்து வந்திருக்கலாம், சிலர் அந்த பின்னணிகளிலிருந்து வந்திருக்கலாம். அவர்கள் செய்கிறதில் ஒரு ஜபம், ஆண்டவரே பிரிந்து போன சபையினர் எங்களுடைய வந்து ஒன்று சேர வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறார்கள். அவருடைய பார்வையிலே தேவன் கட்டி வருகிற தேவனுடைய சபை என்று சொல்லக்கூடியது ரோமன் கத்தோலிக்க மட்டும்தான் சபை, அதற்கு வெளியிலே சபையே கிடையாதுன்னு. இப்படி ஒரு புதிதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்கிறார். மனிதன் அடிப்படையிலே பாவி, நாம் இன்றைக்கு கேட்டோம், மனிதன் அடிப்படையிலே பாவி, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்துல நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளே வரும் பொழுது நம் மறுபடி பிறக்கிறோம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இப்போ கொடுத்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள், மீட்கப்பட்டவர்கள் இப்போ சர்ச்சுக்கு போகணும். ஒருவேளை ஒருவர் ஒரு டிராக்டர் ஒரு கடற்கரையில் போகிறாரு, யாரோ ஒரு கைப்பிரதி கொடுக்கிறார்கள், அது மூலமாக அவருடைய வாழ்வு மாற்றப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார். அப்படி என்றால் அடுத்து சபைக்கு போனோம். இங்கே என்ன, இந்த ஊரில் என்னங்க சபை இருக்குது, இது எந்த சபைக்கு போகுது? சபை என்றால் என்ன? இன்னும் பலரை பார்க்கும்பொழுது நான் பல சர்ச்சுக்கு போயிட்டேன், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க, எது உண்மை என்று எனக்கே தெரியல. சிலர் சொல்கிறாங்க எங்களுடைய சபை தான் உண்மையான சபை, சிலர் சொல்லுகிறார்கள் எங்களுடைய சபை மட்டும்தான் சீயோனுக்கு போகும். நீங்கள் உலகத்தில் எந்த சர்ச்சுக்கு போனாலும்
வரமாட்டீங்க. அப்படி தப்பி தவறி வந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில் தான் உங்களுக்கு இடம் உண்டு. அந்த பரமசியோனில் 1,44,000 பேருக்கு தான். ஆனால் அவன் எங்களுக்கே தாண்டிட்டு கணக்கு. அது எங்களுக்கே ஸ்க்ரீன் பண்ணி யார் உள்ளே ஏற்றுவான்னு அது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. ஆனால் நீங்கள் யாரும் வரமாட்டீங்க. அது பாஸ்டர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சிலர் சொல்கிறாங்க திருமணம் செய்தவர்களெல்லாம் பாஸ்டராக இருக்கக்கூடாது, அதெல்லாம் அங்கீகரிக்கப்படாது. திருமணம் செய்யாதவர்கள் தான் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், அவர்கிட்ட தான் போகணும். இப்படி ஒரு ஆரம்பக்கட்ட விசுவாசிக்கு எது சபை, எது பாஸ்டரு, எங்கே போகிறது? சபைன்னா வீட்டிலலாம் கூடி வந்தால் அதெல்லாம் சபை கிடையாது. சபைன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், இவ்வளோ அதில் ஒரு ஆல்டர் இருக்கணும், ஒரு பீடம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் சர்ச். இன்றைக்கு மக்கள் பல வேளைகளிலே குழம்புகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே இது பேர்பட்ட சிலர் வெறுத்து போய் எந்த சர்ச்சுக்கும் போகிறதா இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க, எங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்கிறது என்று சொல்லி சபை என்றாலே சிலர் வெறுக்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் மேலே எனக்கு அன்பு இருக்கிறது. ஆனால் எந்த சபையாரும் எந்த பாஸ்டர்னா நம்புகிற மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, நாங்கள் தான் போவோங்கிறாங்க, அவர்களை சொல்கிறாங்க, இவர்களை சொல்கிறாங்க என்று சொல்லி சொல்லுவதை பார்க்க முடிகிறது. சபை என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு அடிப்படையான ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். சபை என்றால் என்ன? எதற்கு தேவன் சபையை வச்சிருக்கிறார்? இந்த சபைக்கு துவக்கம் என்ன? சபைக்கு முடிவு என்ன? இந்த சபையிலே நம்மை குறித்த தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு இன்னும் அநேகர் பார்க்கும்போது சர்ச்சுக்கு போகிறவங்க எதுக்கு? வாரத்தில் ஒரு தடவை போய் கிறிஸ்தவ மத சடங்கு போல் வாரத்திற்கு ஒரு தடவை போய், இல்லை மாதத்திற்கு ஒரு தடவை, சிலருக்கு வருஷத்தில் ஒரு தடவை. சிலரெல்லாம் பார்த்தா அவளை குழந்தைக்காக ஞானஸ்நானம் குழந்தையாக கொண்டு வர்றது. அடுத்தவர்கள் கல்யாணத்துக்கு வருவார். அதற்கு பிறகு அவர் மரித்து அவரை கொண்டு தான் வருவாங்க. அது பக்கமே வர்றதில்லை. சிலர் ஏதாவது ஒரு பண்டிகைகளுக்கு பண்டிகை கிறிஸ்தவர்கள், சிலர் வாரத்திற்கு ஒரு முறை. எதற்கு? ஞாயிற்றுக்கிழமையா? இது கடவுளுக்குன்னு நான் ஒரு கொஞ்சம் நேரம் அங்கே போய் அப்படியே இருக்கிறது. அப்படியே இருப்பார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியாது. ஏதோ சில சபை இடங்களில் போய் பார்த்தால் அப்படியே மெய் மறந்து இப்படியே இருப்பார். எதற்கு? ஒரு பக்தி. இது நம்முடைய மத சடங்கு. அந்த சடங்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இந்த வாரத்துக்கான சடங்கு முடிந்தது. ஏதாவது காணிக்கை ஏதாவது உண்டுன்னா கொடுத்தாச்சு, நீ அடுத்த வாரம் தான் பார்க்கணும். ஏன்? சபையிலே அவர்களுக்கு தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை குறித்த நோக்கமோ இது ஏதோ ஒரு மத சடங்கு. இது கிறிஸ்தவம் ஒரு மதம், சபை ஒரு மத சடங்கு ஒரு பேரில் இருக்கிறது. ஒரு பேரில் ஒரு வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சடங்கை செய்துவிட்டு செல்வது போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே காலப்போக்கிலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்விலே சுணக்கம் ஏற்படுகிறது, தோய்வு ஏற்படுகிறது. ஆரோக்கியமான வசனம் அவர்களுக்குள் செல்லவில்லை. தேவன் சபையை எதற்காய் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை சரியாக நிறைவேற்றாத போது, அந்த நபருக்குள் வராத போது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் உண்மையான ரட்சிப்பை பெற முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்விலே வளரவே முடியாது. இந்த சபை என்றால் என்ன அப்படின்னா, சபை என்றால் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். இப்போ ஒரு கட்டிடம்தான் சபை என்று ஒருவர் சொல்லுவார் என்றால் இது அப்போ சபை இல்லை என்றாகும். சபை என்பது ஒரு கட்டிடம் என்று சொல்வாரானால், எருசலேம் தேவாலயம் இருந்தது இல்லையா, அதே போல் இது ஒரு கட்டடமாக இருந்து சபை என்றால் ஒரு ஆல்டர் இருக்க வேண்டாமா, புல்பீட் இருக்க வேண்டாமா, இல்லை அதற்குரிய சில அமைப்புகள் இருக்க வேண்டாமா, அதை தான் சபையாக எடுத்துக்கொண்டால் இது சபை கிடையாது. அப்படி என்றால் நம்ம நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறோமா என்கிற கேள்வி. சபை என்றால் என்ன? இது என்ன திட்டம்? எதற்காக தேவன் சபையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நாம் மத்தேயுக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை.
இந்த கல் என்று சொன்ன உடனே இதை வைத்து ரோமன் கேத்தலிக் சொல்வது பேதுரு தான் அந்த கல். அந்த கல்லின் மேல் தான் ஆண்டவர் சபையை கட்டினார். அந்த பேதுரு தான் சபையினுடைய முதல் போப் என்றும் அதன் வழியாக தான் போப்புகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சில நாட்களுக்கு முன் தான் இதற்கு முன்பு இருந்த போப் மரித்து போனார். நீங்கள் இணையதளத்தில் சென்று பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுடைய போப்புக்கு எண்ணிக்கை போடுவார்கள், இது இத்தனைதா போப்புன்னு. அப்போ முதல் போப்பு யாரும் போனால் பேதுரு தான் முதல் போப்புன்னு கொண்டு வருவாங்க. அதுலேருந்தே அவர்கள் கொண்டு வருவார்கள். பேதுரு தான் போப் என்று, பேதுரு மேல் ஆண்டவர் சபையை கட்டினார் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் இங்கு இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பிலிப்பு செசரியா திசைகள் வரும்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார். மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ சொல்கிறாங்க யோவான் ஸ்நானகருங்கிறாங்க, எலியாங்கிறாங்க, எரேமியா தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று. ஏனென்றால் எலியா மீண்டும் வருவார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களில் இருந்தது. ஆகையினாலே எலியா தான் இயேசு வந்து எலியா தான் திரும்ப வந்திருக்கிறார் என்று இயேசுடைய அற்புதங்களை பார்க்கும்பொழுது சிலர் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். யோவான் ஸ்நானகர் அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டார், இல்லை அவர்தான் திரும்ப வந்திருக்கிறார் என்கிற சிலருக்குள்ளே நம்பிக்கை இருந்தது. இல்லை வருகிறவரான தீர்க்கதரிசி, அதாவது மோசே சொன்னார் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உன் ஜனத்தாரை எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடாதான் அறுப்புண்டு போவான் என்று. ஆகையினாலே தீர்க்கதரிசியான ஒருவர் வருவார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் இருந்ததினாலே அந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒருவர் சொல்லுகிறார்கள். சரி, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீங்கன்னு கேட்குறார். பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கு சபை என்று சொல்வதே இயேசு அடிப்படையாக கொண்டது. ஆகையினாலே இந்த பெயர்களுடைய அர்த்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்படும். கிறிஸ்டோஸ் கிரேக்க பதம், அபிஷேகம் பண்ணப்படுதல். அபிஷேகம் என்றால் அதை பட்டாபிஷேகம், தமிழ் அபிஷேகம் என்றால் அதுக்கு முழுமையாக சொல்லணும்னா நியமனம் செய்தல். பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற எதற்கு? அவர் உலகத்தை ஆட்சி செய்வதற்காக. அவர் ராஜாவாக, பிதாவாகிய தேவனாலே நிரந்தரமான நித்திய ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்றால் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்றால் இரட்சகர். இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார், காப்பாற்றுவார். ரட்சிப்பார் என்றால் காப்பாற்றுகிறவர். இரட்சகர் எல்லாமே காரண பெயர்கள் தான். இரட்சகர். கர்த்தர் என்றால் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என்றால் எஜமானன், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருக்கக்கூடியவர். கர்த்தர் என்றால் எஜமானன், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு என்றால் இரட்சகர். இந்த பதங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தம் அதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா தேவனுக்கு வெளிப்படுத்தினார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாட்டின் மேல் கிறிஸ்து, அதன் மேல் இந்த கல்லிமை, நீ சொன்ன இந்த வெளிப்பாடு பேதுருவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற பத்ரோஸ். இந்த இடத்திலே பெட்ரா, பெரிய பாறை, பெட்ரோஸ் என்ற சின்ன கல். இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். இப்போ இதில் 4 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, கட்டுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. நான் கட்டுவேன். எதன் மேல்? அந்த பாறையின் மீது கட்டுவேன். மூன்றாவது, எதை கட்டுவேன்? சபையை கட்டுவேன். நான் கட்டுவேன். கட்டுறது எதை? அந்த கட்டடம் என்னது? சபையை கட்டுவேன். யாருடைய சபை? என்னுடைய சபை என்று சொல்லுகிறார் ஆண்டவர். முக்கியமான சபை என்றால் என்னவென்று பார்க்க வேண்டும். இது மனிதனுடைய கண்டுபிடிப்போ மனிதனுடைய திட்டமோ யூகமோ அல்ல. முதலாக ஆண்டவர் சபையை குறித்து பேசுகிற வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டிலே சபை என்கிற வார்த்தை வருகிறது, அது காங்கிரிகேஷன். இஸ்ரவேலர் கூடி வந்ததை ஒரு கேதரிங்க சபைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நாம் அதை இறையில் எப்படியாக படிப்போம்? போஸ்ட்பான்மெண்ட். அதாவது இயேசு கிறிஸ்து ராஜாவாக தான் வந்தார். வரும்பொழுது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார். மனந்திரும்புங்கள், ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ராஜா வந்துட்டார். அப்போ ராஜ்யத்தினுடைய அம்சங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மலை பிரசங்கத்தை சொன்னார். இந்த தேர்தல் அறிக்கை சொல்லுவார்கள் போல
அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற அம்சங்களை கூறினார். ஆனால் ஜனங்களோ, அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் ரோம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மட்டுமே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் சொன்ன அளவிலே அந்த ராஜ்யத்தை அவர்கள் விரும்பவில்லை. அந்த ராஜ்யம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. ஆனால் அந்த ராஜாவை அவர்கள் புறக்கணிக்கிறார். ஒரு கட்டம் வரைக்கும் இந்த ராஜ்யத்தை பற்றி பேசினார். அடுத்து உவமைகளை பேச ஆரம்பிக்கிறார், மறைக்கிறார். ஒரு கட்டம் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு இடையிலே வரக்கூடிய அழிவை பற்றி பேசுகிறார். அதே நேரத்திலே தன்னுடைய ஒரு திட்டத்தை, ஆதிகாலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ஒரு திட்டத்தை பேசுகிறார். இப்போ இதை அவர் பேசும்போது சீஷர்களுக்கெல்லாம் ஒழுங்காக புரியலை. அவர் ஒன்று சொல்கிறார், பிற்காலங்களில் தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இப்போ அவர் சொல்லக்கூடியதில், நான் கட்டப்போகிறேன், பாறையின் மீது கட்டப்போகிறேன், அந்த கட்டிடம் என்ன? சபை, அது என்னுடைய சபை. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது சபையை உருவகப்படுத்தி சொல்லியிருக்கும். எதோடு உருவப்படுத்தி சொல்லியிருக்கும் என்றால், குடும்பத்தோடு உருவப்படுத்தி சொல்லியிருக்கும். சில இடங்களில் மணவாளன் மணவாட்டி எபேசியருக்கு போல் சொல்லுவார். நாம் கிறிஸ்துவனுடைய மணவாட்டி மணவாளன், தேவன் நம்முடைய பரலோக பிதா. இதை சபையை ஒரு குடும்பமாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் நம்முடைய மூத்த சகோதரனாக சொல்லப்பட்டிருக்கும். ஏன் பிரதர்னு சொல்கிறோம்? நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், குடும்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் செடி, நீங்கள் கொடிகள், யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயம் என்று பார்க்கும் பொழுது மேய்த்தல், நான் மேய்ப்பன், நீங்கள் மந்தை. அதே போல அதை மாளிகையாக, கட்டடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலைக்கல் தலைக்கல்லுமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு கற்களாக சபையிலே மாளிகையாக, ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். இப்படி பைபிள் இந்த சபையை குறித்து பல விதங்களிலே உருவகப்படுத்தி பேசியிருக்கிறது. இந்த இடத்துல எந்த உருவகத்தை எடுக்கிறாரு? மாளிகை உருவகத்தை பேசுகிறார். சபையை ஒரு மாளிகையாக, ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையாக அவர் கட்டப்போகிறார். கிறிஸ்து என்கிற அஸ்திபார கல்லின் மேல் தான் கட்ட. நான் சொன்ன ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அந்த கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தில் தான் என்ன செய்யப்பட போகிறது? கட்டப்பட போகிறது. கட்டுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. சபை யாருடையது? இயேசு கிறிஸ்து. சபை மாளிகையாக சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு எவ்வளோ நிறைய நல்ல பெரிய பெரிய கட்டடம் இருக்குது. துபாயில் புர்ஜ் கலிஃபா இருக்குது. அதோட பெரிய கட்டடமா? என்ன கட்டடம் கட்டுறார் இவர்? கட்டுகிற இயேசு கிறிஸ்து அப்படி என்ன கட்டடம் கட்டினார் பார்க்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம். இவை எதுவும் ஒரு கட்டடம் தான். இது கற்களை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. இது ஜீவனுள்ள கல்லா? இல்லை, இவைகள் ஜீவன் இல்லாதவைகள், உயிரற்றவைகளை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இதை கட்டி எழுப்புகிறார். சபை என்பது தேவனுடைய திட்டம். முதலாவது இயேசு கிறிஸ்து கட்டுகிறது. அதனால் சொல்லி எனக்கு சபை அப்படின்னு சொல்லப்படாது. கர்த்தருடைய சபை. எனக்கு சபை, உனக்கு சபைன்னு இன்றைக்கு இல்லை. யாருக்கு சபை பெருசு? உங்கள் சர்ச்சு பெருசா, எங்கள் சர்ச்சு பெருசா? ஆண்டவர் கட்டி வருகிறது ஒரே சபை, சர்வலோக சபை. நாம் அந்தந்த உள்ளூர்களில் கர்த்தருடைய சபை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கட்டுகிறது யார்? கர்த்தர் கட்டுகிறார். இந்த பார்வையை அடிப்படையில் முதலாவது வர வேண்டும். சபை என்பது தேவனுடைய திட்டம். நான் கட்டணும்னு நினைச்சதல்ல, எனக்கு சபை இல்லை என்பது அல்ல. சபையிலே ஊழியர்கள் உண்டு, நியமனங்கள் உண்டு, பொறுப்புகள் உண்டு, வரங்கள் உண்டு, அவைகள் அலுவல்கள் இருக்கிறது. ஆனால் சபை தேவனுடைய திட்டம். இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஏன் கட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லலை? இன்னும் முடிக்கல். யார் கட்டப்பட்டு வருகிறார்கள்? விசுவாசிகள் தான் ஒவ்வொரு கற்களாக இருக்கிறார்கள். ஜீவனுள்ள கற்கள். இந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? அப்பாசு சொன்னாங்க, ஜீவன், லைஃப், சொய் என்று இருக்கிறது கிரேக்கில். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை தருகிறார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நாம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நாம், எபேசியரில் சொல்லுவார், தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நாம்
இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:1-4 இதான் நற்செய்தி. வேத வாக்கில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ரோமர் 9:10 இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்கு, நான் அடிப்படையிலே பாவி, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இடத்திலே தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை மறுபடி உயிர்ப்பிக்கிறார். உள்ளான மனிதன் மரித்த நிலையில் இருக்கிறவன் அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவனுள்ளவராய் மாறிவிடுகிறார். அந்த நபரை கர்த்தர் எங்கு கொண்டு வைக்கிறார்? தன்னுடைய மாளிகையிலே ஒரு இந்த கட்டிட உருவகம் என்று பார்க்கும் பொழுது கல்லாக கொண்டு வைக்கிறார். மந்தை என்று பார்க்கும் பொழுது நாம் ஒரு ஆடாக அவருடைய மந்தைக்குள்ளதாக வந்து விடுகிறோம். இதில் கவனமாக இருக்கணும். அப்படி என்றால் சபை என்று சொல்லக்கூடியது இந்த கட்டிடம் அல்ல. நாம் எங்கே கூடி வருகிறோமோ நாம் தான் யார்? அந்த சபை. சபை என்று சொல்லக்கூடியது கட்டிடத்தை உள்ளடக்கியதில்லை. கட்டிடம் நம்முடைய வசதிக்காக. அது இங்கே கூடினாலும் சரி, கடற்கரையில் கூடினாலும் சரி, இல்லை 10,000 பேர் கூடக்கூடிய அளவில் பெரிய கட்டிடம் இருந்தாலும் சரி, அது ஒவ்வொருடைய வசதி தேவைக்கு எடுத்தாற் போல உள்ளது. ஆனால் அங்கே கட்டிடத்தில் ஒன்று என்ன கிடையாது, ஜீவன் கிடையாது. சபை என்று சொல்லக்கூடியது நம்மை தான் குறிப்பிடுகிறது. ஒருவருக்கு குறைந்த வசனத்தை வாசியுங்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். முதல் நூற்றாண்டில் தொடங்கினது நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லக்கூடியது. அந்த கட்டிட பணி இன்னும் நிறைவு பெறவில்லை. அது என்றைக்கு நிறைவு பெறுகிறதோ அன்றைக்கு இதை எடுத்துக்கொள்வார். அது அவர்தான் அறிவார். ஆனால் நமக்கு இருக்கிற பாக்கியம், நம்மை அந்த கட்டிடத்திலே ஒரு கல்லாக யார் கொண்டு வைக்கிறா? அவர் கொண்டு வைக்கிறார். பாஸ்டர் கொண்டு வைக்க முடியாது. சுவிசேஷம் சொல்லுகிற நான் கொண்டு வைக்க முடியாது. எந்த மனிதனாலும், ஏன் பைபிளில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் கட்டுவேன். அவர் தான் உயிர் கொடுக்க முடியும், அவர் தான் கொண்டு வைக்க முடியும். எதற்கு நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் என்று இந்த இதில் சொல்கிறாரு. ஆவிக்கேற்ற மாளிகை, குப்பை கூட இல்லை, ஆவிக்கேற்ற மாளிகை, தேவனுக்கேற்ற பிரியமான பலிகளை செலுத்தபடி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஏன்? நாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஏன் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம்? ஏன் கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்க? நாம் கர்த்தரால் ஆசாரிய கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசாரிய கூட்டமாய் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இந்த சபையில் வந்து சேர்வதற்கு என்ன தகுதி? இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதுதான் அடிப்படை தகுதியாக இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த மாளிகை என்று இயேசு இந்த இடத்துல நாம் பார்த்தோம். இன்னொன்று நான் சொன்னேன், சரீரம், உறுப்பு, கிறிஸ்து தலை, நாம் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது போல குடும்ப உறவு என்று சொல்லும் பொழுது தலை, சரீரம், இதை அறிந்திருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவதை நிறைவாகி சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்திருந்தார். இதில் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையினுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏதோ நாம் நேரப்போக்கு வர்றதில்ல. தேவனுடைய மாபெரும் திட்டம் இந்த உலகத்தில் எதுன்னு கேட்டால் சபை. இதுதான் தேவனுடைய இன்றைய பிரதான திட்டம். என்னது? அவருடைய சபை தான் இன்றைக்கு அவருடைய பிரதான திட்டம். இன்றைக்கு அநேகரதை மறந்து விடுகிறார்கள். அங்கு பூமி எதிர்ச்சி வருகிறது, இது வருகிறது, அது வருகிறது. அது வரட்டும், அது அவருடைய காரியங்கள், அவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஆனால் தேவனுடைய பிரதான திட்டம் என்ன? சபை. அந்த சபையிலே உள்ள கற்கள் யார்? ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நாமும். இதை அடிப்படையிலே மறந்து விட்டபடினாலே தான் இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தருக்கு பக்தியாய் செய்கிற ஆராதனை இல்லை, அசதியாக இருக்கிறார்கள். அதான் பவுல் இங்கே சொல்கிறாரு, எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அப்போ உருவம் குடும்பத்தோடு பார்க்கும் பொழுது, சரீரம் என்கிற உருவத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்து
தலை, நாம் சரீரம். நிறைவாகிய சரீரமாகிய சபை. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவரே சரீரமாகிய சபைக்கு தலையா இருக்கிறார். யாரு தலை? இயேசு கிறிஸ்து தான் தலை. அவர் கட்டி வருகிற சபைக்கு அவர்தான் தலைவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய உடல். கட்டிட உருவகம் என்று பார்க்கும் பொழுது அவர் மூளைக்கல் தலைக்கல், அதை போல் சொல்லுவார். கிறிஸ்து என்கிற அஸ்திபார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போடக்கூடாது. இங்கு பார்க்கும் பொழுது அவர் தலை, நாம் உடல். தலையிலிருந்து தான் அவர் இந்த உடலுக்குரிய எல்லா கமாண்ட்மெண்ட், இந்த சபை எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் வருகிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் இதை இன்னும் அழகாக காண்பித்து கொடுப்பார். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13, 14 வாசியுங்கள். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயவங்களாய். அந்த அவயங்கள்ல நிறைய இருக்குது. கண்ணு, கை இருக்குது, கால் இருக்கிறது, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பணி இருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவின் ஏவுதலால் என்ன கூறுகிறார்? தலை கிறிஸ்து, சரீரத்திலே அவயவங்கள் அநேகம், சரீரம் ஒரே சரீரம். நாம் யாரா இருக்கட்டும், யூதனோ கிரேக்கனோ, எந்த நாடா இருக்கட்டும், எந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பட்டு ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். இது தண்ணீர் ஞான ஸ்நானத்தை பற்றி பேசவில்லை. சபையிலே ஒருவர் ஞான ஸ்நானப்படுத்தப்பட்டு அந்த சபையிலே இணைக்கப்பட்டு சபை என்று ஒரு உறுப்பாக மாறுகிறதை பற்றி பேசுகிறது. இதுதான் சபை. அதனால என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே நீ பெரியவனா நான் பெரியவனான்னு விசுவாசிகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏனென்றால் மீட்கப்பட்ட எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயவங்கள், ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள். இங்கே பார்த்து இந்த விரல் பெருசா இந்த விரல் பெருசான்னு இதுக்குள்ளே சண்டை இருக்கலாமா? நீ பெருசா நான் பெருசான்னு. ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவும் பாடுபடணும். ஒன்று சந்தோஷப்பட்டால் எல்லாம் சந்தோஷப்படணும். இந்த எண்ணம் இன்றைக்கு அநேகருக்குள்ளே இல்லை. ஏன்? நீ வேற நான் வேற நினைக்கிறாங்க. வேலை வேறு. இப்போ ஒனேசிமுவுக்கு இந்த பிலேமோனுக்கு பவுல் எழுதும் போது சொல்லுவார், வெளியில் அடிமை சுயாதீனம் எல்லாம் இருக்கட்டும், உங்களுக்குள்ள மாஸ்டர் ஸ்லேவ் அது வெளியில், உள்ளன்னா யார்? எல்லாரும் ஈக்குவல் தான், கிறிஸ்துவுக்குள் சகோதரர் தான். அதே வேளையில் நீங்கள் இங்கே சகோதரராக இருக்கிறனால அவர்கள எஜமான்களை நீங்கள் அப்பமா நடத்தாதீங்கன்னு சொல்கிறார். உள்ளே சபைக்கு என்று வரும் பொழுது யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறாங்க. இதனால் நமக்குள்ளே என்ன வரக்கூடாது? ஒரு பாகுபாடு, நீ பெரியவன். நம்ம வரங்களை பற்றி பேசுகிறார். எல்லா வரங்களும் சபையுடைய பக்தி விருத்திக்காக செயல்பட வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் கடித்து பட்சித்து புலம்பி எதிர்த்து பேசுகிறது அல்ல. இந்த எண்ணம் இருக்கணும். இது எது? சர்வலோகிய சரீரமாகிய சபை. உள்ளூர் சபை என்று சொல்லும் பொழுது ஒரு இடத்துக்கு பேர் இருக்கும். அன்றைக்கு எபேசு, சிமிர்னா, லவோதிகேயா உள்ளூரில் இருக்கக்கூடிய சபை. ஆனால் இது பேசுவது சர்வலோகத்திலுமிருந்து பார்க்க முடியாது. இந்த விதம் நம்ம கண்ணால் தெரியாது. ஆண்டவர் கட்டி வருகிற ஆவிக்குரிய மாளிகையில், ஆவிக்குரிய சரீரத்தில் இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அதில் ஒரு பங்காக இருப்பாங்க. இதில் இது இந்த டினாமினேஷனுக்குன்னு தான் நாங்கள் பாகம் பிரித்து வைக்கல. டினாமினேஷன்ஸ் பெயர்கள்லாம் இன்றைக்கு நம்முடைய வசதிக்கு ஒரு ஸ்தாபனம் வர வேண்டும், அதற்கு பதிவு செய்ய வேண்டும், அதற்கு இடம் வேணும். அதெல்லாம் நம்முடைய நிர்வாகத்திற்கு நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நாம் வைத்துக் கொள்வது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பார்வையிலே எத்தனை சபை உண்டு? அவருக்கு எத்தனை சரீரம் உண்டு? ஒரே சரீரம் தான் உண்டு. அவருக்கு எத்தனை மாளிகை உண்டு? ஒரே மாளிகை தான் உண்டு. அது நாகர்கோயிலில் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, சில டினாமினேஷன் சொல்கிறது போல் எங்களுக்கு மட்டும்தான் என்பதல்ல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாரையும் வைத்து ஆண்டவர் என்ன செய்து வருகிறார்? இதை கட்டி எழுப்பி வருகிறார். இதை அறிந்திருக்க வேண்டும். இது ஒரே அவயமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம்
1 2 வசனங்கள். கொலோசியர் 1 அதிகாரம் 3 அதிகாரம் 1 2. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கிடத்திலுள்ள மேலானவர்களை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், நீங்கள் மேலானவர்களை தேடுங்கள். நம்முடைய சோர்ஸ், நம்முடைய வல்லம் எல்லாம் எங்கிருந்து வர வேண்டும்? கிறிஸ்துவிடத்திலிருந்து வர வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம்? சரீரம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? பூமியிலே இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்திற்குள்ளே எப்படி வருவதுதான் என்று சொல்வதுதான் நான் சொன்னேன். அடிப்படையிலே பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்காமல் நித்திய ஜீவன் இல்லை. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்? இதை உருமாற்றி அவர் கொண்டு வைக்கிறார். இது நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறதல்ல. கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயமாகிறது சர்ச் மெம்பர்ஷிப்பில் அவயமாகிறதல்ல. கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயமானவர்கள் ஒரு உள்ளூர் சபையில் இணைந்து அந்த உள்ளூர் சபையுடைய வசதிக்காக ரெஜிஸ்டர் வைக்கலாம், பேர் வைக்கலாம். ஆனால் ஒரு சபையில் ரெஜிஸ்டரில் பேர் எழுதின உடனே ஆண்டவர் அங்கேருந்து எடுத்து யாரோ ஒரு ஜபமோ பூஜையோ பண்ணின உடனே நடக்காது. புரிகிறதா? இன்றைக்கு அநேகர் தான் நினைக்கிறாங்க, நாங்கள் அந்த சர்ச்சில் மெம்பர், காணிக்கை மாதந்தோறும் கொடுத்துருவோம், கணக்கு கொடுத்துருவோம், அந்த காணிக்கை கொடுத்துருவோம். கொடுப்பது தவறில்லை, நல்லது. சபைகளுக்கு ஊழியங்களுக்கு அநேகம் இருக்கிற தேவைகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது ஏதோ ஒரு உள்ளூர் சபையில் போய் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்குறதுனால ஆவிக்குரிய மாளிகையில் ஜாயின் ஆக முடியாது. அதை தேவன் செய்ய வேண்டும். அவர் இப்படியாக செய்கிறார். இது என்றிருந்து நடைபெறுகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷித்த ஒரு செயல்பாட்டின் மூலமாய் தான் இது துவங்கினது. பழைய ஏற்பாட்டிலிருந்தே பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலிலே சிலரை குறிப்பாக விசேஷித்த ஈவுகளை கொடுத்து சில பணிகளுக்காக உபயோகித்தார். ராஜரிக அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தது. தாவீதுக்கு ராஜாக்களுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, தியோக்ரட்டிக் அனாயிண்டிங் என்று சொல்லுவோம், ராஜரிக அபிஷேகம். இப்போ தாவீது தான் பயப்படுறார். அவருடைய பாவம் வெளியரங்கமான ஆண்டவரே இந்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடாதரும், இந்த அபிஷேகம் சவுலை விட்டு நீங்கினது போல நீங்கினால் எனக்கு ராஜரிகம் போய்விடும். அப்படி கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு இதே போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அன்றைக்கு ஆண்டவர் சில இடங்களிலே ஆசரிப்பு கூடாரம் தேவாலயத்திலே தன்னுடைய ஷக்கேனா மகிமை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தியிருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போ பரிசுத்த ஆவியானுடைய செயல்கள் நடைபெற்றது, வரங்கள் வெளிப்பட்டது. ஆனால் இதே போன்ற ஒரு ஆவிக்குரிய மாளிகையாகவோ எந்த ஜாதி எந்த பாஷைக்காரனும் இப்படி இணைகிற ஒரு திட்டம் அன்றைக்கு இல்லை. அது யாருக்குமே தெரியாது. இது உலகத்தில் யாருக்குமே தெரியாததை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவைக்கு போவதற்கு முந்தின நாள் மேல் வீட்டறையிலே இந்த யோவான் 14 முதல் 17 வரைக்கும் ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது 14 16 அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது வாசியுங்கள். யோவான் 14 அதிகாரம் 16 வசனம். யோவான் 14 அதிகாரம் 16 வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். சத்தியாவிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அடுத்த வசனம் வாசியுங்கள். அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். நிரந்தர உள்வாசம் செய்தலை பற்றி பேசுகிறார். அடுத்து 26வது வசனத்தை வாசியுங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டினார் அல்ல, எல்லாம் செய்ய போறாருன்னு சொல்றாரு. இப்படி ஒரு செயல்பாடு இனிமேல் ஒன்று துவங்க போகிறது. மத்தையில நம்ம படித்தோம், என் சபையை கட்டி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாரா, கட்டுவேன்னு சொன்னாரா? இனிமேல் கட்ட போறேன்னு சொன்னார். இதுவரை நான் என்ன செய்யல, அந்த ப்ரோக்ராமை இன்னும் அந்த ஒரு மாளிகையை ஆரம்பிக்கவில்லை. நான் கட்டுவேன் என்று சொன்னார். இங்கே என்ன சொல்றாரு? அவர் வரப்போகிறார், உங்களுக்குள்ள விசேஷித்தமாய் செயல்பட போகிறார். அடுத்ததாக 16வது அதிகாரம் 13வது வசனம் வாசியுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது
சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் என்று ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு 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 பாதைக்கு நேர அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வாருங்கள். 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ ஞானஸ்நானம் பெற்றீர்கள் சொன்னாரா பெறுவீர்கள் சொன்னாரா? 1 கொரிந்தியர் 12:13 ஒரே ஆவிக்குள்ளாய் ஞானஸ்நானம் பண்ணப்பட போகிறோம் என்ற சபைக்கு என்ன சொல்ல பண்ணப்பட்டீர்கள். இங்கே என்ன சொல்றாரு? தனக்கு சீஷர்கள் மூலமாய் தான் சபை வளர்ச்சி அடைந்தது. அந்த சீஷர்கள்ட்ட சொல்றாரு, சில நாளுக்குள்ளே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அது எங்கேருந்து தொடங்கணும்? எருசலேம் விட்டு போகாமல் நிறைவேற காத்திருங்கள். அப்போ அந்த யோவான் 14, 15, 16 சொல்லுகிற தேவ திட்டம், மத்தேயு 16 சொல்ல அந்த தேவ திட்டம் நிறைவேற சில நாள் வரைக்கும் எங்கே இருங்க, வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த தேவனுடைய திட்டத்தை தேவன் ஆரம்பிக்க போகிறார். அது என்றைக்கு நடைபெற்றது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே முதல் வசனங்கள் இருந்தெல்லாம் பார்க்கும் பொழுது 4வது வசனத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச துவங்கினார்கள். இப்போது இவர்களெல்லாம் கேட்குறாங்க, எப்படி இவர்கள் கல்லாதவர்களாக இருந்தும் இத்தனை கிட்டத்தட்ட 16-17 மொழிகள் பேசியிருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு உலகெங்குமுள்ள யூதர்கள் அங்கே வேறு நாடுகளில் சிதறி இருக்கிற அந்த பண்டிகைக்கு வருவார்கள். வரும் பொழுது எல்லாருக்கும் எபிரேய மொழி பரிச்சயமாக இருக்காது. இவங்க அடிப்படையில் யூதர்களாக இருந்தாலும் அங்கே போகும்போது பல வேறு மொழிகள் அங்கே இருக்கிறவங்க செட்டிலாக இருக்கிறவங்க அந்த மொழிகளில் தான் இதாக இருப்பாங்க. அப்போ அவங்க மொழிகளில் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கும் போது இது எப்படி என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். பிரசங்கத்தை செய்துவிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் அவர் பேசுகிறார். அடுத்ததாக 41வது வசனத்தை வாருங்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஏறக்குறை 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 47வது வசனம் வாசியுங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாருக்கும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கவர்களை கர்த்தர் அனுகூலமும் சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார். 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? காத்திருங்க. இப்போ 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அடுத்து தொடர்ந்து நடைபெறுகிற ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் யார் சேர்க்கிறார்? வெறுமனே இங்கே ஒரு உள்ளூர் மெம்பர்ஷிப்னு சொன்னால் யார் சேர்க்க முடியும்? இதுக்கு இந்த ஒரு தொடர்ந்து சர்ச்சைக்கு வாங்க, அடுத்ததாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இந்த சபையினுடைய நாங்கள் இந்த நம்பிக்கை என்ன, அது கமிட்டி சபையினுடைய மூப்பர்கள் கூடி அவருடைய சபை உறுப்பினருக்குரிய அங்கீகாரம் வழங்குவது. இங்கே யார் சேர்க்கிறா? இது எங்கே சேர்க்கிறாரு? அவர் கட்டி வருகிற அந்த சபையிலே அன்றைக்கு சேர்க்க ஆரம்பிக்கிறார். இல்லை சிலர் சொல்கிறாங்க, இல்லை இது ஆதாமின் இடத்துலேருந்தே சபை துவங்கினது, யோவான் ஸ்நானன் இடத்தே துவங்கினது என்று சொல்லி பல கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இது அப்போஸ்தலர் 2 தான் சபை துவங்கினது என்பதற்காக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 15 17 வரை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 15 17. நாம் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் ஏமாத்திரம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தேவன் திட்டம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னுடைய ஆசாரிய ஜனம், உலகம் எல்லாவற்றிலிருந்து உங்களையே எனக்கு சொந்த ஜனமாக, நீங்கள் பெரியவர்களானதெல்லாம் எல்லாராலும் தள்ளிவிடப்பட்டு அற்பமாக இருந்த உங்களை நான் என் ஜனமாக எடுத்துக்கொண்டு உங்களை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் இஸ்ரவேலருக்கு சொன்னார். அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தது எங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய எல்லா திட்டங்களிலும் அதனுடைய பாக்கியம் பலன்கள் எல்லாம் யாருக்கு மட்டும்தான்? யூதர்களாக எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பார்னு நம்பிக்கொண்டிருந்தார்கள்.
இஸ்ரவேலரை குறித்த முன்னறிவிப்பு இருக்குது. பவுலும் சொல்றார் ரோமர் 9 மாம்சத்தின்படி கிறிஸ்துவ ஒரு இடத்தில் பிறந்தாரே, தேவாராதனைகள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் யூதர்களுடையவைகள், அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இப்பொழுது தேவனுடைய திட்டம் என்று பார்க்கும் பொழுது அது எங்கே துவங்கினது? எருசலேமிலே துவங்கினது. எல்லாருக்கும் சந்தோஷம். ஆண்டவர் நம்ம மத்தியிலே இப்பொழுது புதிய காரியத்தை செய்கிறார். புதிய ஒரு என்டிட்டி சபை என்கிற ஒன்றை உருவாக்குகிறார். அடுத்ததாக சமாரியாவுக்கு போச்சு. அப்போ அவர்கள் சரி, இவர் சமாரியர்கள் ஒன்று விட்ட சகோதரர் போலதான் இருக்கட்டும். இப்பொழுது புறஜாதிகளிடத்திலும் செய்த போது பேதுருவிடத்தில் கேட்கிறார்கள், எருசலேமுக்கு வந்த பிறகு எப்படி நீங்கள் அங்கே போய் அவர்களையெல்லாம் நமக்கு போல அவர்களுக்கு சம உரிமை கொடுத்தெல்லாம் செய்யலாம்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நான் இதில் எந்த இதுவும் செய்வதில்லை. நான் பேச துவங்கின போது பரிசுத்தாவியானவர் ஆதியில் நம்மேல் இறங்கினது போல. எப்போ ஆதியில் நம்மேல் என்றால் அப்போஸ்தலர் 2 இறங்கினது போல அவங்களுக்கு மேலே வந்து இறங்கினார். அப்போ என்ன ப்ரூஃப்? அவர்களே கத்தறதில் சேர்த்துட்டாருன்னு ப்ரூஃப். இது செய்யலைன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஒரு உரிமையை நமக்கு கிடையாது. ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்றால் நாமும் தேவனுடைய சபை என்று சொல்வதற்கோ, கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சொல்வதற்கோ, தேவனுடைய மாளிகை என்ற ஒரு அம்சம் சொல்வதற்கோ நமக்கு எந்த தகுதியும் இருந்திருக்காது. பேதுரு சொல்லிட்டு சொல்றாரு, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால் நீங்களோ பரிசுத்தாவியால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தேன். எப்போ? இயேசு பரமேறுவதற்கு முன்னே சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். இயேசுவை விசுவாசித்திருக்கிற நமக்கு அனுக்கிரகம் பண்ணது போல அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணால் நான் தடுக்கிறதற்கு எம்மாத்திரம் நமக்கு தந்தாரு. ஸ்தோத்திரம். இப்போ அவர்களுக்கு கொடுத்தா நான் தடுக்கிறதுக்கு நான் யார்? ஆண்டவர் புறஜாதிகளுக்கு நாம் பொதுவாக யூதர்கள் புறஜாதிகளை கீழாக பார்க்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை தேவன் நம்ம மேல் வச்சது போல கொஞ்சம் குறைச்சல, நமக்கு என்ன கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை, அதே ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு என்ன செய்துட்டாரு? இதை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்தர் உடனடியாக என்ன செய்கிறார்கள்? அப்படியானால் ஜீவனுக்கு ஏதோ மனம் திரும்புதல் தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று தேவனை மேம்படுத்தினார். மத்தேயு 16 பேதுருக்கு இதெல்லாம் தெரியாது. இங்க பேதுருவா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல, பேதுருக்கு தெரியல. நான் பேச தொடங்கின அதெல்லாம் நடக்குது. கட்டுகிறது யார்? கர்த்தர் கட்டுகிறார். அந்த கற்கள் எங்குள்ளவர்கள்? யூதர்களிடத்திலிருந்து மாத்திரம் அல்ல. அதான் பவுல் 1 கொரிந்தியர் 12 சொல்றார், அவன் யூதனோ புறஜாதியாரோ யாரா இருக்கட்டு அவர்கள் எல்லாரையும் ஒரே சரீரமாக, அங்கு யூதன் என்று கிரேக்கன் என்று வேறுபாடு இல்லை. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு முதல்ல அப்போஸ்தலர் 2 120 பேர் முதல்ல இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாரும் நிரப்பப்படுகிறார்கள். ஞானஸ்நானம் பெறணும்னு சொன்னால் நம்ம ஏன் முழுக்கு ஞானஸ்நானம் என்றாலே மூழ்கி வருதல், அதில் முழுக்கு தெளிப்புன்னு ஒன்றும் கிடையாது. ஞானஸ்நானம் பேப்டிசோ என்றால் டு டிப்பின், மூழ்கி எடுத்தல், அமிழ்த்து எடுத்தல். நிரப்பப்படணும்னு சொன்னால் அவர்கள் உள்ளே சென்று வந்தாலும் நிரப்பப்பட்டிருக்க முடியும். முழுவதுமாக தண்ணீர் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிட்டுன்னு சொன்னால் நான் உள்ள 2 சொட்டு மழை தண்ணி பட்டோன்னு என்ன செய்யாது, அதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்க முடியாது. இப்போ முதல்ல 120 பேர், அடுத்து என்னவாகிறது? 3000 பேர் ஆகிறது. அது கூடிக்கொண்டே போகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனிதினமும் கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ அப்போஸ்தலர் 5:14 வாசியுங்கள். 4:4 வாசிங்கள். அப்போஸ்தலர் 4:4 வாசியுங்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இப்போ கூடிக்கொண்டு போகிறது. இப்போ அடுத்து 5:14 வாசியுங்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து 11:24 வாசியுங்கள். 11:24 அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவனும் அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே என்ன சொல்றது? அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக இவங்க போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவருக்கு உறுப்பா மாற்றுகிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! அவர் தலை, சர்வத்தையும் படைத்தவர். அவரோடு நாம் பாக்கியமாக இருப்பதற்கு, அவரோடு நித்தியமாக ஆட்சி செய்வதற்கு, அவரோடு நித்திய மகிமையில் சந்தோஷத்தில் இருப்பதற்கு நம்மை மாற்றுகிறார், நம்மை கொண்டு வருகிறார். இது யாருடைய செயல்? நம்ம 1 கொரிந்தியர் 12 பார்த்தோம். ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக
தாகம் தீர்க்கப்பட்டோம். ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தாகம் தீர்க்கப்பட்டோம், ஸ்நானம் படுத்தப்பட்டோம். டெய்லி நடக்கிறதில்ல. இன்னைக்கு இருந்துட்டு வெளியே போயிட்டு நாளைக்கு உள்ளே வர்றதில்ல. என்ன நடைபெறுகிறது? ஒரே முறை நடைபெறுகிறது. இப்பொழுது அப்போஸ்தலர் 15:14 வாசியுங்கள். தேவனுடைய திட்டம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. தேவன் புறஜாதிகளிலிருந்து நமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கலாட்சித்தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. இப்போ என்ன செய்கிறார்கள்? இந்த சத்தியங்கள் படிப்படியாக இவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. கூடி வந்த யாவரும் அமர்ந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவற்றை விவரித்து சொன்னார்கள். முடிந்த பிறகு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரர் செவி கொடுங்கள். முதலாவது சர்ச் கவுன்சில் அப்போஸ்தலர் 15 நடைபெறுகிறது. விருத்த சேதனத்தை பற்றியெல்லாம் மோசைக்கு விருத்த இப்போ புறஜாதிகள் எல்லாம் பண்ணோன்னே இப்போ இவங்க சொல்கிறாங்க அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாருங்கிறத மறுக்கல்ல, ஆனாலும் விருத்த சேதனம் எல்லாம் பண்ணணும், அது பண்ணினாதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா அவங்க ஒன்றும் சபையே கிடையாதுன்னு. இப்போ பவுலுக்கு நிச்சயம் இருந்தது, விருத்த சேதனம் முடிந்து போயிற்று, அது சபையுடைய ப்ரோக்ராமில் ஒரு பங்கு கிடையாது. நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீட்கப்படுவது தான் அதனுடைய செயலை ஒழிய இந்த சடங்காச்சாரங்கள் அதனுடைய அம்சம் அல்ல. ஆனால் அது ஒரு பெரிய விவாதத்திற்குரிய வந்தபோது யாக்கோபு, அவர் தான் சர்ச்சினுடைய ஒரு தூண், எருசலேம் சபையினுடைய ஒரு தூணாக இருக்கிறவர். அவர் என்ன சொல்றாரு? புறஜாதிகள் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சியத்தை விவரித்து சிமியோன் சொன்னாரே அப்படின்னு அந்த காரியங்களை கொண்டு வர்றார். புறஜாதிகளுக்கு மேல் இப்படி ஒரு தேவ திட்டம் இருந்தது என்பதை நாமும் என்னதான் செய்கிறோம், இப்பொழுதுதான் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். இது ஒரு மிஸ்ட்ரி. பழைய ஏற்பாட்டிலே இப்படி ஒன்று நடக்கும் என்று புறஜாதிகளுக்கு என் நாமத்தை வெளிப்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்படி நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது, சாத்தானுக்கும் தெரியாது. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் இப்படி ஒன்றை கொண்டு வரும்னு சாத்தானுக்கும் தெரியாது, பேதுருக்கும் தெரியும். ஏனென்றால் ஆரம்பத்தில் நடக்கும்போது இவர்களே எழுங்கிறது என்ன நடைபெறுகிறது, ஆனால் தேவன் செய்கிறத நாங்கள் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இது ஆதி காலம் முதல் தேவனிடத்தில் மறைந்திருந்த திட்டம். அதையும் பைபிள் சொல்லுது. எபேசியர் 3க்கு வாருங்கள். 3வது அதிகாரம் 3-5 வரை பாருங்கள். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிறார். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே கருத்தாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இப்போ சபைகள் ஒவ்வொரு உள்ளூர் சபைகள் ஒவ்வொரு இடங்களில் பெறுகிறது. அவர்கள் மாளிகைக்குரிய கற்கள் ஒவ்வொரு ஊர்களிலிருந்து கர்த்தர் கொண்டு வருகிறார். சரீரத்தினுடைய அவயங்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து வருகிறது. மந்தை என்று பார்ப்போமானால் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் அவருடைய மந்தை பெருகிக்கொண்டே போகிறது. இதை பற்றி ஒரு பிரத்யேகமான வெளிப்பாடு பவுலுக்கு தான் கிடச்சி. ஆரம்பத்தில் பேதுருக்கிட்ட தான் சாவியை கொடுத்தார். யூதர்கள், சமாரியர், புறஜாதிகள். பேதுரு போனதற்கு பிறகுதான் அவர்களுக்கு இந்த வாசல் திறந்தது. முதல்ல பிலிப்பு போனாங்க, ஆனால் பரிசுத்தாவியான வரவில்லை. ஏன்னா பேதுருட்ட சொல்லியிருந்தார், உன் கையில் தான் அது, நீ திறக்கும் போது தான் திறக்கப்படும். அதனால் அந்த இடங்கள்லாம் பேதுரு வர வேண்டியதாக இருந்தது. அப்போ இதை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினாலும் இதனுடைய ரகசியத்தை முழுவதுமாக இதனுடைய வெளிச்சத்தை யாருக்கு கொடுத்தார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. என்றால் ஒரு விதத்தில் பவுலுக்கு இருந்த அந்த நிச்சயம் மற்றவர்களுக்கு இப்போ கலாத்தியாவில் பார்க்குறோம், பேதுரு சில இடத்துல இனி மாய்மாலத்தில் இழுப்புண்டான் என்று இருக்கிறது. ஆனால் பவுலுக்கு அந்த விருத்த சேதனத்தினுடைய அவசியம் எல்லாமே குறித்த ஒரு நிச்சயம், சபையை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு யாருக்கு தான் கிடைத்தது? அது நான் சொல்லலை, யார் சொல்கிறா? பவுலே சொல்கிறார். இதை எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த ரகசியத்தை, ரகசியம்னா என்னது? ரகசியம்னா மூன்றாவது நபருக்கு ஒன்று தெரியாது. இப்போ ஒரு என்கிட்ட மட்டும் இருக்கு, யாருக்குமே தெரியாது. அப்போ நான் சொல்கிறேன், பாஸ்டர் ஒரு காரியத்தை என்ன செய்கிறேன் சொல்கிறேன், இது யாருக்கும் தெரியாது. அதுக்கு பேர் தான் ரகசியம், மிஸ்ட்ரி ஆர் சீக்ரெட். இப்போ இவர் சீக்ரெட் தேவன்கிட்ட இருந்திருக்கு. தேவன் எதையுமே திடீர்னு செய்கிற வரல. திடீர்னு இஸ்ரவேலன் வரலையா, சரி நம்ம வேற ஒரு பிளானை துவங்குவோன்னு அவர் ஆதி முதற்கொண்டே அவருக்கு என்னென்ன நடக்கும். இஸ்ரவேலர் முதலாவது வருகையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும். இடையிலே சபை வரும் என்பதும் ஆண்டவருக்கு தெரியுது. எல்லாமே தான் தேவனுக்கு தம்முடைய கிரிகள் ஆதி முதல் தெரிந்திருக்கு. சபையை குறித்த திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி
தேவன் தன்னுடைய மகிமைக்கென்று தம்முடைய மகிமையினுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காய் அநேகரை மகிமைக்குள் கொண்டு வருவது தேவனுடைய திட்டம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் எடுத்து காண்பிக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார், சட்டத்தை கொடுக்கிறார், ஒரு தேசத்திலிருந்து தன்னை தெரியப்படுத்துகிறார், ஒரு தேசத்தை எடுத்து அந்த தேசத்திலே மாம்சத்தில் மேசியா வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அதன் மூலமாக ஆபிரகாம் கிட்ட சொல்றார், உன் சந்ததி உனக்குள் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த டாட்டெல்லாம் இப்போ நம்ம நடந்ததுக்கு பிறகு இந்த புள்ளியெல்லாம் போட்டு கோலம் போட முடிகிறது, அவர்களுக்கு தெரியாது. ஏதோ தேவன் ஒன்று செய்கிறார். ஆபிரகாம்கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு, இஸ்ரவேலர் எழுப்புறாரு, மேசியா வர்றாரு, அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ தோல்வி இல்லை. அங்கிருந்து தான் ஒவ்வொன்றாக உலகம் அனைத்திற்குமான ஆசீர்வாதத்தை பவுலுக்கு ஆண்டவர் இந்த ரகசியத்தை, என்ன ரகசியம்? புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானமாய் கிறிஸ்துவுக்குள் ஒரு பண்ணின வாக்குத்தை உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள். போக யூதர்களுக்கு என்னென்ன பாக்கியம் இருக்கிறோ எல்லாம் யாருக்கு இருக்குது? இனி இந்த யூதன் கிரேக்கன் என்கிற வித்தியாசம் மாற்றப்பட்டது. இப்போ சில இடங்களில் பார்க்கும் பொழுது எழுத்தின்படியான யூதர்களுக்குரிய சில வாக்கிய தத்துவங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இப்போது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் ஆகிவிடுவதில்லை, நாம் சபையாகி இருக்கிறோம். சபைக்குள்ளே யூதர்களும் சபையுள்ளே வருகிறார்கள், புறஜாதியர் சபைக்குள்ளே வருகிறார்கள். ஆனால் எழுத்தின்படியான யூதர்களை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது. அது இனி வரும் நாட்களிலே உபத்திரவ காலத்திலெல்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வை திட்டம் என்பது சில வேறுமைகள் இருக்கிறது. ஒரு நாட்டை குறித்த தேவ திட்டம், இஸ்ரவேலை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இப்பொழுது ஆவிக்குரிய நிலையிலே யூதன் ஒன்று பெரியவன் இல்லை, சமமாக இருக்கிறவங்க எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். நான் முன்னமே எழுதியிருக்கிறேன், அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை குறித்து அறிந்து கொள்ளலாம். இப்போ 6வது வசனம் வாசியுங்கள். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இப்பொழுது அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் இயேசு வரும்போது இதை ரொம்ப சொல்லலை. நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆவியானவர் ஒருமதனை செய்வார், அவர் சகல சத்தியத்திலும் வரப்போகிற காரியங்களெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார். நீங்கள் நான் சொன்னது வெயிட் பண்ணி தொடங்குங்க. இப்போ என்ன செய்கிறது? இப்பொழுது தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலருக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுஷருக்கு தெரியாது. அப்போது தேவனுடைய ஒரு மாபெரும் திட்டத்தை அறியும் போது ஆச்சரியமாக இருக்கு. இதை திடீர்னு தேவன் திடீரென்று செய்கிறவர் அல்ல, யோசிக்கிறவர். பைபிள் எங்கே ஆண்டவர் யோசித்தாருன்னு பார்க்க முடியுமா? என்ன செய்கிறதுக்கு இயேசு எங்கேயாவது யோசித்தாருன்னு இருக்கா? யோசித்து சொல்கிறேன், எனக்கு இது கொஞ்சம் பிளான் பண்ணணும், இது சரியா தப்பானலாம் யோசிக்கணும். ஆண்டவர் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு யோசிக்கணும்? அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் தீர்மானிக்கிறவர், அந்த தீர்மானத்தை கொடுக்குற அந்தந்த காலத்தில் அதை அன்ஃபோல்ட் பண்ணுறார். அந்தந்த காலங்களிலே அந்த வெளிப்பாட்டை அறிவித்து கொண்டு வருகிறார். இப்போ முற்காலத்தில் இவைகள் எதுவும் தெரியல. சுத்தமாக தெரியாதான்னு கேட்டால், ஓரளவிற்கு அவர்கள் ஒன்றை தேவன் ஏதோ ஒன்று விசேஷமாக செய்ய போகிறார் என்கிற ஒரு வெளிச்சத்தை அறிந்து கொண்டார்கள். இப்போது மீக 5:2 பார்க்குறோம், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நீ யூதேயாவிலே சிறியர்களாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருகிறார். அடுத்து ஏசாயா 9வது அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு தோளின் மேல் இருக்கும் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை பார்ப்பீர்கள் என்றால் இயேசுவின் 1வது வருகையை முன்னறிவித்திருப்பார்கள், அடுத்து 2வது வருகை குறித்து முன்னறிவித்திருப்பார்கள். ஏசாயா சொல்லியிருப்பார், புதிய வானம் புதிய பூமியை பற்றி சொல்லியிருப்பார். எசேக்கியேல் சொல்லியிருப்பார். 1வது வருகையை பற்றி இருக்குது, 2வது வருகையை பற்றி இருக்குது. இதை இறையியல் அறிஞர்கள் எப்படி சொல்லுவார்கள்? மவுண்டன் பீக்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி என்று சொல்லுவார்கள். 2 மலை சிகரங்கள். அப்போ அந்த ஒரு பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்கதரிசிகள் பார்க்கும் பொழுது அந்த சிகரத்தை பார்க்குறாங்க. ஏசாயா ஒரு அம்சத்தை பார்க்க, ஒரு காட்சியை ஒரு அம்சத்தை பார்ப்பார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அதை எழுதியிருக்கிறார் ஏசாயா 53. இன்னொரு அம்சத்தில் பார்க்கும்போது ராஜரிகம் பண்ணுகிறத பார்ப்பார், 2ஆம் வருகை. ஆனால் ரெண்டுமே ஒரே நபர்னு அவருக்கும் தெரியாது. அடிக்கப்படுற ராஜரிகம் பண்ண போகிறவர் தான் இந்த அடிக்கப்படுவர், நொறுக்கப்படுவார். ஒன்று பாடுபடும் பணியாளன், சஃபரிங் சர்வன், இன்னொன்று அரசாட்சி செய்கிறவர். இந்த ரெண்டுமே ஒரு நபர் தான், யாருக்கும் தெரியாது. அவங்க கண்டதை எழுதி வச்சாங்க. ஆனால் அது அவர்களுக்கு அதான் பேதுரு சொல்லுவார், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் வரப்போகிறன்னு செய்கிறார். இது ஒரு காலத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இது ஏதோ வெறுமனே ஆசரிப்பு கூடத்தில் பலியை செலுத்து, தலைமையில கை வை, இது வெறுமனே இதற்காக அல்ல. இதை வைத்து தேவன் ஒரு பெரிய திட்டம் இருக்குது,
ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொன்று இருக்குது. அந்த ஆராய்ச்சி பண்ணாங்க, இது எதுவாக இருக்கும்னு. ஆனால் யாருக்கும் முழுமையாக தெரியலை. அந்த 2 மலை சிகரங்களுக்கு இடையிலே தான் சபை குறித்த தேவ திட்டம் இருந்தது. அது யாருக்கும் வெளிப்படுது. அதில் தான் நம்ம இருக்கு. அதிலே தான் நம்மன்னு சொல்லும் போது ஒவ்வொரு விசுவாசி, மெய்யாக மறுபடி பிறந்த கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிச்சயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 9 வசனம் வாசியுங்கள். கொலோசியர் 1:26-27. கொலோசியர் 1:26-27. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த இடத்துல ரகசியம் சொல்லு. ரகசியம்னா முற்காலத்தில் செய்யாது, தெரியாது. இப்போது இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் ஒரு இமைப்பொழுதலே மறுரூபமாக்கப்படும். பழைய எங்கேயாவது இருக்கா பைபிள்? எதுக்கு முன்ன ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக ஒன்று, நம்முடைய சரீரம் உருமாற்றம் அடையணும் பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்குதா? உயிர்த்தெழும்பு ஒன்று இருக்குது, யோபுவே சொல்லியிருக்கிறார். ஆனால் உயிரோடு இருக்கிறவங்க ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாவாங்கன்னு யாரும் அது வரைக்கும் சொன்னதே கிடையாது. பவுல் தானே சொல்கிறாரு, ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். இப்போ பவுலுக்கு சில ரகசியங்கள் விசேஷித்த விதமாக உலகத்தில் யாருக்கும் கொடுக்காதது. அதனால தான் பவுலுக்கு ஆண்டவர் இத்தனை நிருபங்களை கொடுத்து பவுலுடைய வாழ்க்கையை படித்தால் ஆச்சரியமாக இருக்கும். பவுலை விசேஷித்த விதமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னொன்று, பேதுரு அங்கீகாரம் பண்ணாத யாரையும் பைபிளிலே நேரடியான அப்போஸ்தலர் ஏற்றுக்கொள்வதில்லை. பேதுரு வந்து பவுல் அங்கீகாரம் பண்ணுறார். உறுதி இல்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல பவுல் எழுதினதையும் புரட்டி தள்ளுறாங்க. உறுதியில்லாதவர் கல்லாதவர்கள் மற்றதை புரட்டுறது போல அவர் சொல்றவைகள் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளும். நானும் யூதன் தான், எனக்கும் சில கொஞ்சம் வயிறாக்கியெல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்தார். என்ன செய்யறது? புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னகிட்ட இப்படி என்கிட்ட தான் சொன்னார் முதல்ல, நான் கட்டுவேன். ஆனால் இப்படியெல்லாம் கட்டுவாருன்னு என்ன செய்யறது? இதெல்லாம் புரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன செய்யக்கூடாது? புரட்டக்கூடாது. தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். அப்போ இங்கு கொலோசியர் 1 பவுல் என்ன சொல்லுகிறார்? இந்த ஆச்சரியமான செயல்கள், தேவனுடைய ஆச்சரியமான செயல்களை இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்தவைகள் புறஜாதிகளுக்குள்ளே இந்த இரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன்? நாம் ஒரே சரீரத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் அப்போ எப்படி நடந்தது? பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு யாத்திராமத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது 40 அதிகாரத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது மகிமையின் மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்தது என்று பார்க்கிறோம். சாலமோன் 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்திலே ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தபோது வந்து இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பிரத்யட்சமாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது, அவர் பூமியிலே வெளிப்பட்ட பொழுது இயேசு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் எங்கே இருக்குது? எங்கே போய் பார்க்கணும்? நாம் தான் தேவனுடைய ஆலயம். அதான் ஒரு பரிசுத்தம் சொன்னார். நம்ம சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்கிறது கரெக்டான வார்த்தை இல்லை, தப்பல்ல. சர்ச்சு நம்ம சேர்ந்து கூட எங்கே போகிறோம்? சபை கூடி வருதல், அதான் சரியான வார்த்தை. சபை கூடி வருதல். சபையாக எங்கு கூடி வந்தாலும் அது சபை, அதுதான் முக்கியம். சபை யார்? அப்போ அதிலே மேய்ப்பருக்கு ஒரு அலுவல் இருக்கிறது, மூப்பர்கள் இருக்கிறார்கள், விசுவாசத்தில் குழந்தைகள் இருக்கிறார்கள், விசுவாசத்தில் முதிர்ச்சியானவர்கள் இருக்கிறார்கள், வரங்கள் இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது தேவன் தன்னை எங்கு வெளிப்படுத்துகிறார்? சபை. யார் மூலமாக? அதனால தான் நமக்கு அநேக பொறுப்புகள் இருக்கு. இது இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியுதா? எனக்கு பொறுப்பு வேணும். பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை விட்டுட்டு நான் பெரியவன், நீ பெரியவன், இது யார் கட்டுன? அதனால் ஒரு கட்டிடம் கட்டுவது தவறல்ல. ஒரு 50 பேர் இருக்கிறோம், நாளைக்கு 100 பேர் வர்றோம், 200 பேர் வர்றோம், 300 பேர் வர்றோம், இங்கே இருக்க முடியாது. அப்போ அதற்கு வேறு ஒரு இடம் தேவைப்படுகிறது. வயதானவர் இருக்கிறாங்க, உங்களுக்கு சேர் வேணும். அதற்கு மேலே இது நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா இவ்வளோ சின்ன ஒரு போடியத்துலேருந்து பேச முடியாது, எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கணும். நமக்கு தேவை வரும்போது அவசியம் வேண்டும். அதற்கு சில சத்தம் அதிகமாக கேட்கக்கூடாதுன்னா ஏசி பண்ணுறது எதுவும் தப்பு இல்லை. ஆனால் சபை என்பது அந்த உயிரற்ற கட்டடம் எதுவும் சபை கிடையாது. தேவனுடைய சபை என்று சொல்லும் பொழுது ஒரே சபை தான். ஆனால் அந்த சபைகள் சர்வலோக சபை, தேவனுடைய ஒரே சபை, ஒரே சரீரம்.
ஆனால் உள்ளூர் சபை என்று சொல்லும் பொழுது, இப்போ ராணித்தோட்டம் ஆண்டோடைய பரல் ராணித்தோட்டத்தில் ஒரு உள்ளூர் சபை. ஏன் வெளிப்படுத்தல் 2:3 பார்க்கும் பொழுது ஒரே சபை தான், ஆனால் அதில் உள்ளூரில் இருக்கிற 7 சபைகளையும் தனியாக ஆண்டவர் பிரித்து பார்க்குறார். இந்த உள்ளூரில் இந்த இடத்துல கூடி இருக்கிற சபை எப்படி இருக்குது? சர்வலோக சபை, உள்ளூர் சபை. சர்வலோக சபை ஒன்று, உள்ளூர் சபைகள் பலாயிரம் இருக்கிறது. ஆனால் உள்ளூர் சபைன்னு சொல்கிற எல்லாமே உண்மையான உள்ளூர் சபையா என்பது ஒரு கேள்வி. உண்மையான உள்ளூர் சபை என்றால் பைபிள் தேவனுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும், பைபிளுக்கு அங்கீகாரம் வேண்டும், பைபிளுடைய அஸ்திபார நம்பிக்கைகள் தேவன் ஒருவரே, தேவன் திரித்துவமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர், இயேசுவால் என்று ரட்சிப்புக்கு வழி இல்லை, இயேசு திரும்ப வரப்போகிறார், தேவன் சபையை கட்டி வருகிறார். இந்த அஸ்திபார நம்பிக்கைகள் இல்லாமல் வெறுமனே கடமைக்காக இருக்கிற அவர்கள் தேவனுடைய பார்வையிலே உள்ளூர் சபைகள் அல்ல. சர்வலோக சபை என்பது ஒன்று. உள்ளூர் சபைகள் என்று சொல்லக்கூடியது இந்த பைபிளுடைய பிரமாணங்களை இந்த கற்கள் பக்தி விருத்தி அடைய, இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய வேலையை சரியாய் செய்வதற்கு வசனத்தை சரியாய் போதித்து சரியாய் ஆண்டவர் பேதுருட்ட சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அந்த மேய்த்தலின் பணியை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே சரியான உள்ளூர் சபைகள். அப்போ அந்த உள்ளூர் சபைகள் என்று பார்க்கும் பொழுது அங்கே முக்கியமானவர்கள் எதுவும் அல்ல. மைக்கு நல்லா வேலை செய்தா, எத்தனை கார் அங்கே வந்து நிற்குது, கார் நிறுத்த வசதி உண்டா என்பது பிரதானமானதல்ல. அது பைபிளை தேவனுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்கிறார்களா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களா, கர்த்தருடைய வார்த்தை எங்கு பிரதானப்படுத்தப்படுகிறதா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பேரை ஆரம்பித்து திடீர்னு பாஸ்டர் அங்கேயும் போட்டு இல்லை இதுவும் இன்றைக்கி அது அங்கேயும் அந்த காலம். இன்றைக்கு என்னது, நிறைய விதவிதமான லைட்டெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு, சர்ச்சனை என்னது, டாப் கீபோர்டிஸ்ட் இருக்கணும், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், வர்ஷிப் டீம் இருக்கணும், நல்ல வஸ்திரங்கள் வந்து சபை பயங்கரதாக இருக்குது. இதுதான் சர்ச்சு. ஒருவேளை நல்ல வஸ்திரங்கள் உடுத்துவது தவறுன்னு நான் சொல்லுவதில்லை, ஒரு லைட் வைக்கிறது தவறுன்னு சொல்லுவதில்லை, அது கிளப்பு மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் அங்கு கர்த்தரும் அவருடைய வார்த்தை பிரதானப்படுத்தப்படுகிறதா, அதான் முக்கியம். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நேராக அந்த 1 கொரிந்தியர் 12 பார்த்தது போல அந்த ஒவ்வொரு அவயமும் இன்னொன்றுக்காய் பாடுபட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவாக கிறிஸ்துவின் நாமத்தை பிரத்யட்சமாக உயர்த்தத்தக்க வகையிலே செயல்படுகிறதா, இதுதான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சபையின் மூலமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் அது ஒரு உள்ளூர் சர்வலோக சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட, சர்வலோக சபைக்கு பேர் சொல்ல முடியாது. இந்த இடத்துல சர்வலோக சபை இருக்குது, அது இன்விசிபிள். இப்போ விசிபிளாக இருக்கக்கூடிய சபை, உள்ளூர் சபையாக இருக்கக்கூடியவைகள் யாருக்கு சாட்சியாக இருக்கணும்? தேவ தூதர்களுக்கு என்பதாகவும் மனிதர்களுக்கு என்பதாகவும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். எதெல்லாம் அறிவிக்கணும்னு பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபையை, எபேசியர் 2 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 2 அதிகாரம் 7-8 வசனங்கள். இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உற்சாகம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த உள்ளூர் சபை என்ன செய்யணும்? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு மனிதனும் இயேசு இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. இதை யார் செய்யணும்? இந்த உள்ளூர் சபை உலகத்திற்கு அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்ல நான் ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் பிடிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த தோணும், அப்படி குடித்தாலும் குடிச்சிட்டு என் பாட்டுக்கு என்ன செய்திருவேன், சண்டை போட மாட்டேன், எனக்கு எதுக்குன்னா நான் யாருக்காச்சும் திருடன்னா நல்லவனா வந்து யாருக்கும் எனக்கு கடவுளான தேவையில்லைன்னு சொல்லுவேன். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? ஒருவனும் தேவன் முன்பதாக தன் சுய கிரியனால் நீதிமான் ஆக முடியாது. ஏசாயால ஆண்டவர் சொல்கிறாரு 64:6 மனுஷருடைய சுயநீதியெல்லாம் அழுக்கான கந்தை, ரட்சிக்கப்பட்டவர்கள் கிரியை செய்யணுமா? கிரியை செய்யணும். அடுத்து சொல்கிறாரு எதற்கு? 9க்கு அடுத்து வாசிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாய். நற்கிரியைகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். செய்ததுனால கிறிஸ்தவர் ஆகிறோமா? கிடையாது. நற்கிரியை செய்து ஒருவரும் கிறிஸ்தவராக முடியாது. கிறிஸ்தவர்னு பைபிள் சொல்லுகிறவள். அதனால தான் ஆண்டவர் மாற்றணும். மாற்றினவங்க எப்படி இருக்கணும்? வசனத்தின்படியான வாழ்வில் பிரதிபலிக்கணும். எல்லாரும் ஒரே அளவில் பிரதிபலிக்க முடியாது. அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, வசனத்தை உட்கொள்ளுதல் போன்றவைகள் பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் சபை இதை அறிவிக்க வேண்டும். அடுத்து சபை இதை அறிவிக்க வேண்டும். எபேசியர்கள் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசியுங்கள். உன்னதங்களில் உள்ள துணைத்தனங்களுக்கும்
அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானதும் சபையின் மூலமா இப்பொழுது தெரியவதற்கு பொருட்டாக சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரட்டும் பொருட்டாக. தேவனுடைய ஞானம் எங்க இருந்து தெரியணும்? சபையிலேருந்து தெரியணும். இன்றைக்கு சபையை மூலமாய் பல சபைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் தூஷணத்துக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. அங்குதான் அது கேள்வி வருகிறது. இது உண்மையாகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தான் இங்கு கூடி வருகிறார்களா? இங்கே வந்த தேவ திட்டம் ஒருவன் கண்டுபிடிக்கணும். ஆமாம், எனக்கும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்று ஒரு உள்ளூர் சபை என்கிற எங்கே நடந்தாலும் சரி, அது என்ன டினாமினேஷனாக இருக்கட்டும், அங்கு அவனுக்கு தெரிய வரணும். அது சபையினுடைய பணியாக இருக்கிறது. அடுத்ததாக 3 அதிகாரம் 21 வசனம் வாசியுங்கள். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. சபையிலே கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு, இன்றைக்கு இந்த யெகோவா சாட்சிகள் போன்றவர்கள் எல்லாம் கிறிஸ்து இல்லாமல் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரவே முடியாது. கிறிஸ்து மூலமாய், எபேசியரில் பார்க்கும்போது இன் கிரைஸ்ட், கிறிஸ்து மூலமாய் கிறிஸ்து மூலமாய் கிறிஸ்து மூலமாய், கிறிஸ்துவை பிரதானப்படுத்தி யாருக்கு மகிமை போகணும்? ஒரு சபை என்று சொல்லக்கூடிய யாருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும்? தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு கருவியாக சபைகள் இயங்க வேண்டும். இதுக்கு சபை ஆண்டவர் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக 20வது வசனத்தை வாசியுங்கள். 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கு சதா காலங்களில் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எப்படி பார்க்கணும்? சபை காண்பிக்கணும். 2000 ஆண்டுகளாக சபை காண்பித்திருக்கிறது. எத்தனையோ உபத்திரவங்கள், நெருக்குதல்கள் மத்தியிலே சபை நின்று கொண்டிருக்கிறது. ஏன்? யார் கட்டுறாத? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுகிறார். அவரை யாரும் தடுக்க முடியாது. அவர் கட்டி வருகிற சபையும் ஒருவரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளூர் சபையாக சபை இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அடுத்து கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். நான் வாசித்தான் என்று நினைக்கிறேன். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்திலுள்ள மகிமை ஐஸ்வர்யம் இருந்ததென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதே 3வது அதிகாரம் 4வது வசனத்தையும் சேர்த்து படியுங்கள். கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்து நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையை நீங்கள் வெளிப்படும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து உயிர் எங்க இருக்குன்னு யார் காண்பிக்கணும்? சபை. சபை என்று சொல்லும் பொழுது பாஸ்டர் மட்டுமா? சில நினைக்கிறது அதெல்லாம் பாஸ்டர் செய்வார். நாங்கள் போகணும், அங்கே அப்படி 2 மணி நேரம் இருக்கணும், பாட்டு பாடணும், ஜெபிக்கணும், என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகணும். அப்படியே சொல்லியிருக்குங்க. சபையினுடைய பாஸ்டர் மூலமாக செய்ய வேண்டும் அப்படிங்க எங்கேயாவது இருக்குதா? ஏதாவது ஒரு வசனத்தில் இருக்குதா? சபையினுடைய பாஸ்டர் மூலமாக இயேசு மகிமைப்படணும், பாஸ்டர் மூலமாக இயேசுடைய வல்லமை தெரியணும், பாஸ்டர் மூலமாக இயேசுடைய என்ன தெரியணும்னு இருக்குதா? இல்லை. ஏன் பாஸ்டர் மட்டுமா கல்? யாரெல்லாம் ஜீவனுள்ள கல்? ஒருவேளை நான் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் சரி, அப்போ முடியாது. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்படலை. உண்மையாக ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எனக்கு இதில் என்ன இருக்கிறது? இந்த பொறுப்பு இருக்கு. அதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதில் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவார். கர்த்தருடைய ஜெபம்னு சொல்லும் பொழுது அடிப்படையிலே கர்த்தருடைய ஜெபம்ன்றா இந்த ஜெபம். கர்த்தர் கற்று தந்த ஜெபம் மலை பிரசங்கத்தில் சொன்னது. அது நம்ம ஜெபிக்க வேண்டியது. ஆண்டவர் எப்படி ஜெபிச்சார்னு ஒரு இடத்துல இருக்குது. பல நேரத்தில் ஆண்டவர் ஜெபிச்சார்ன்னு இருக்கு. அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு, அவர் எப்படி தன்னையே கொடுக்கிறேனுங்கிற அந்த தியாக அன்பை இங்கே சொல்கிறார். இந்த அன்பு உலகத்துக்கு தெரியும்.
ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போக நித்திய ஜீவன் அடையும்படிக்கு. இதுக்கு வெளியில இதெல்லாம் தெரியாது, உலகத்துல தெரியாது, சினிமாவில் தெரியாது. சபை மூலமாய் தான் தேவன் எல்லாவற்றையும் செய்ய. ஆகையினால்தான் சபைக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. சபைக்கு வெளியிலே இந்த திட்டம் ஒன்றும் தேவனுக்கு கிடையாது. கிறிஸ்து இதன் மூலமாய் தான் செய்து வருகிறார். இந்த இடத்துல 100 பேர் இருக்கணும், இல்லை 200 பேர் இருக்கணும் என்பதல்ல. ஒரு கல்லுனால் எப்படிப்பட்ட கல்? ஜீவனுள்ள கல். நான் ஒருத்தன் தான் இருக்கேன், இல்லை 2 பேர் தான் இருக்கிறோம், 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேர் எப்படிப்பட்டவர்கள்? அந்த 3 பேரை யார் கொண்டு வச்சா? அந்த 3 பேருக்கு தலையாட்டு யார் இருக்கிறா? இது ஒன்றுமில்லாதவைகள் இன்றைக்கு அவைகள் சபைகளாய் எடுத்துக்கொள்வதற்கு தகுதி. இதில் எதுவுமே இல்லை. ஒரு வளர்ச்சி விகிதாச்சாரங்கள் தரங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். எல்லாரும் ஒரே பக்குவத்தில் வளர்ந்து கொண்டிருப்பான்னு சொல்ல முடியாது. பிரச்சனை இருந்தது, எல்லா சபையிலும் பிரச்சனை இருந்தது. ஆண்டவர் 7 சபையை பற்றி சொல்லும் பொழுது அந்த 7 உள்ளூர் சபைகளிலும் நல்லது செய்த, எது பிரச்சனை, எதை சரி பண்ணணும்லாம் சொன்னார். குறைகள் இல்லாத உள்ளூர் சபை கிடையாது, எந்த சபையும் சொல்ல முடியாது நாங்கள் we are completely perfect. ஆனால் இதில் எதை கொஞ்சம் பிரதிபலிப்பு வேணும். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு அன்பு, ஆண்டவருக்கு இரக்கம், ஆண்டவர் ஜீவன் கொடுக்கிறார் என்கிற ஆண்டவருடைய கிருபைகள் உலகத்துக்கு இது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கணும். இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு கிளப்பு மாதிரி இருக்குது என்றால் பேர் வைக்கலாம், ட்ரஸ்ட் வைக்கலாம், சொசைட்டி வைக்கலாம், பெரிய போர்டு வைக்கலாம். ஆண்டவருக்கு பார்வையில் அது உள்ளூர் சபைகள். ஆகையினால அநேகர் சபை என்னன்னு இந்த கட்டடம் எங்கே பெருசாக இருக்குது, கட்டடத்தை ஒரு கட்டடம் ஒரு வசதி தப்பு இல்லை. ஆனால் இது ஒன்றும் இல்லாமல் வெறும் கட்டடம் மட்டும் வச்சுட்டு 2 பாட்டு மட்டும் பாடிட்டு இருப்பதனால அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதில் இன்னொன்று 1 தீமோத்தேயு 3:15 வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3:15 வசனம். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் எப்படி இருக்கிறது? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. என்ன சத்தியத்திற்கு தூண் ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து செய்வார். தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுவார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பித்தல், 4 காரியங்கள். உபதேசம் என்றால் எது சரி, கடிந்து கொள்ளுதல் என்றால் எது தப்பு, சீர்பொருந்தல் என்றால் எப்படி சரியாகிறது, நீதியை படிப்பித்தல்லாம் சரியானவன் தொடர்ந்து எப்படி சரியா போகிறது. இதெல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் இருக்குது. உலகத்தில் எதுனாலும் எது சரி எது தப்பு, யார் கடவுள் யார் கிடையாது எல்லாம் இருக்குது. எது தப்பு, வழிபாடு எது தப்பு, செயல் எது தப்பு, எது தப்பான உபவாசம், எது தப்பான காணிக்கை எல்லாம் இருக்குது. எப்படி சரியாகிறது, நான் தப்பு, ஆமாம் நான் செய்கிறதுக்கு தப்பு, எப்படி சரியாகணும்னா இருக்குது. ரட்சிக்க கூட எப்படி சரியாகணும், இயேசு கிறிஸ்து மூலமாக வரணும். சரியாயிட்டேன், தொடர்ந்து எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தணும் அதுவும் இருக்குது. இந்த சத்தியத்திற்கு தூணு ஆதாரமாக எது இருக்கிறது? சபை இருக்கிறது. இந்த சத்தியம் பேசப்படாதவைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே உள்ளூர் சபைகள். ஒருவேளை உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர் சர்வலோக சபையில் உள்ளவர் இப்பேற்பட்ட உள்ளூர் சபைகளில் இருப்பார் என்று சொன்னால் அவர் பக்தி விருத்தியில் வளர முடியாது, அவர் ஜீவனுள்ள கல்லாய் பிரகாசிக்க முடியாது. ஒரு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய செயல்கள் தான் பிரதானப்படுத்த வேண்டுமே ஒழிய ஒரு ஹீரோ வொர்ஷிப்பாக இன்றைக்கு என்ன மாறுகிறது. இதுக்கு சபையை வைக்கல. கிறிஸ்து மூலமாய் பாஸ்டருக்கு மகிமை உண்டாவதுன்னா இருக்கு. யாருக்கு மகிமை உண்டாகணும்? அந்த இடத்துல தேவனுக்கு மகிமை போகுதான்னு பார்க்கணும். அதே இடத்துல தேவனுக்கு மகிமை என்கிற பேரிலே பைபிள் சொல்லாத சடங்குகள், சில ஸ்தாபன பிரிவுகளில் பைபிள் சொல்லாத கட்டுப்பாடுகள், பரிசேயத்தனத்தை வைத்து இதுதான் பிரியன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, பைபிள் சொல்லுகிறது. எதில் பைபிள் சுதந்திரம் சில காரியங்களில் கொடுத்துருக்குது, சில காரியங்களில் இதுக்கு மாற்றே இல்லைன்னு சொல்லுது. சில காரியங்களில் இப்போ உணவு பதார்த்தம் ரோமர் 14 பார்க்கும்போது ஒரு மரகரியை புசிக்கணுங்கிறான், ஒரு வினதை புசிக்கணுங்கிறான். நீ யாருக்கும் இடல் உண்டாக்காத. ஒருத்தன் ஒரு நாளை விசேஷிக்கிற, இன்னொருத்தன் இன்னொரு நாள் விசேஷிக்கல, விசேஷிக்காதவன் கத்தருக்கென்று விசேஷிக்கல, விசேஷிக்கிற கத்தருக்கென்று விசேஷிக்கிறான். சுதந்திரத்திற்குரியவைகளில் சுதந்திரம், அடிப்படைக்குரியகள் அதில் மாற்றமில்லாமல் யார் கத்தரை அறிவிலும் கிறிஸ்துவில் சாயலுக்கு ஒப்பாய் ஒரு உள்ளூர் சபை கொண்டு போக வேண்டும். இது என்னைக்கு முடியும்? பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கினது.
என்றைக்கு முடியும்? யோவான் 14 இயேசு சொல்ல, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன். இயேசு என்னைக்கு வருவார்? சபையை எடுத்துக்கொள்ள அவர் கண்டிப்பாக வருவார். ஆனால் அந்த டேட்டு டைம் எல்லாம் ஏன் தெரியாது. அந்த மாளிகை கட்டுறது அவர், அதுக்கு கடைசி கல் அது யாருன்னு போன நூற்றாண்டிலே அதை எடுத்திருக்கணும்னு நினச்சிருந்தா என்ன செய்திருக்கலாம்? நமக்கெல்லாம் அந்த கணக்கிலே வந்திருக்க மாட்டோம். ஆனால் நாமும் அந்த ஒரு இடத்துல ஒரு பாட்டு வரணும்னு யாருக்கு திட்டம்? அவங்க நினச்சாங்க ஆண்டவர் முதல் நூற்றாண்டில் திரும்ப வந்துடுவார். அவங்க எதிர்பார்த்தாங்க. நாங்கள் மட்டும்தான் இப்போ உடனே ராஜ்யெல்லாம் கிடைச்ச ராஜ்யத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே காத்திருங்கன்னு என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே ராஜ்யத்தை இப்போ திரும்ப கொடுப்பீரும். அவங்கெல்லாம் வர்றது இருக்கட்டு, இப்போ உடனே வந்து எல்லாத்தையும் முடிச்சிருங்க ஆண்டவர். அதெல்லாம் அவர் வச்சிருக்கிறது உங்களுக்கு அவசியம் இல்லை, நான் சொன்னதை மட்டும் செய். தொடங்கினாங்க, எதிர்பார்த்தாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் எருசலேமில் கொஞ்சம் பேர் எல்லாம் நமக்கு நாங்கள் மட்டும் இல்லை, 120 பேர் மட்டும் இல்லை, ஒரு 1000-2000 பேராக இருக்கும், இல்லை 5000 போகுது. ஒரு இல்லை இஸ்ரவேலருக்கு கொஞ்சம் நிறைய பேர் கூட்டி வர போகிறார் போல இருக்குது. முதல்ல அவர் இருந்தப்போ ஏற்றுக்கட்டலை, இப்போ எல்லாரையும் மாற்ற போகிறார் போல இருக்குன்னு. அடுத்து இவங்களுக்கு பிடிக்காத சமாரியர், சரி அவங்கள்ட்டையும் போகிறாரு. அடுத்து புறஜாதிகள், என்னடா இப்போ வரமாட்டேன். அடுத்து போனால் சில வரவே மாட்டான்னு சொல்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டு, மறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு நம்ம மறிக்கிறதுக்கு முன்னே வருவார்னு நினச்சிட்டு இருந்து இப்போ மறிச்சிட்டாங்களே, மறிச்சவங்களாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு தெசலோனிக்கே நிருபத்தில் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நூற்றாண்டில் உள்ளவர்களுடைய வருகை எதிர்பார்க்கணும். எப்போது வேண்டுமானால் வரலாம், எப்போ வேணுமானால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறலாம். 2ஆம் வருகைக்கு சில அடையாளம் இருக்குது, மற்ற நற்செய்தியில் ஒலிவமலை பிரசங்கத்தில் இருக்குது. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு இதில் இதெல்லாம் நடந்த பிறகு அந்த அடையாளங்கள் சடுதியாக நடக்கும். அந்த கிறிஸ்துவனுடைய டக்கு டக்கு டக்குன்னு 7 ஆண்டுகள் எல்லாம் முடியும். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படல என்றைக்கு நடக்கும்னு நமக்கு தெரியாது. அது அவருக்கு திட்டம். ஆண்டவர் என்னைக்கு வரணும்னு அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் அவர் என்றைக்கு அந்த சபையை பூர்த்தி செய்வார் என்று நாம் அறியோம். அதில் போய் விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம எதற்கு வச்சிருக்கிறாருங்க, நம்ம எதில் கொண்டு வச்சிருக்கிறார், ஒரு பெரிய திட்டம் உண்டு, அதை செய்கிறேன்னா அதுதான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய அவர் வருவார். அவர் இன்று 10 வருஷத்துக்குள்ள வரலாம், கொரோனா வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு இது வந்துட்டு வரட்டு, வந்தால் சந்தோஷம், நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் அவருடைய ப்ரோக்ராம் என்றைக்கு முடியும்னு யாருக்கும் சொல்லலை. அது அவருக்கு தெரியும். யாருக்கு என்றைக்கு அந்த மேலே வச்சு முடித்து திறப்பு விழா நடத்த போகிறோம் என்று அவருக்கு தெரியும். இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது. சரி, இந்த சபையை குறித்த தேவ திட்டத்தை பார்த்த நாம் இந்த சபையில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் இதில் நாம் இருக்கிறோம். நாம் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், என்ன நிச்சயத்தில் இந்த கற்களாக இருக்கிறோன்னு பார்த்தோம், மந்தையாக இருக்கிறோன்னு பார்த்தோம், அவருடைய சரீரமாக இருக்கிறோம் என்று பார்த்தோம், அவருடைய கொடிகளாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் சபையிலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது, இரட்சிப்பின் நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கு சபையில் உள்ளவர்கள் சில பார்த்தா ஒரு கன்வென்ஷன்லேயும் போய் இன்றைக்கு ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடு, கை தூக்குங்கன்னு 100 நாள் கை தூக்கிட்டு இருப்பார். அப்போ என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனுங்கிற நிச்சயம் உங்களுக்கு பலருக்கு இருக்காது. ஒரு 100 தடவை கை தூக்குனா தான் அப்படியே அது நிறைய தடவை கை தூக்கி இருக்கிறான்ல கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பார் என்று நினைக்கிறாங்க. இரட்சிப்பின் நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 16, 30, 31. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் ரட்சிக்கப்பட இல்லாட்டால் நான் காப்பாற்றப்பட. யோவான் ஸ்நானகன் சொல்லுவார், குமாரனை விசுவாசியாளுடைய தலையின் மேல் தேவ கோபம் நின்று கொண்டிருக்கிறது. தலைக்கு மேலே கத்தி நிற்குது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் மேல் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். யார் யாரெல்லாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகளிலே அவங்க மேலெல்லாம் என்ன இருக்குது, தேவனுடைய கோபாக்கன்னு நிற்குது, அவர்களுக்கு வாய்ப்பு இப்போ இருக்குது. அதிலிருந்து காப்பாற்றப்படணும்னு சொன்னால் இயேசு விசுவாசி, இயேசு என்னுடைய ரட்சகர், என்னுடைய மீட்பர் என்கிற நிச்சயம், அந்த ரட்சிப்பின் நிச்சயம். அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாமல் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. நமக்கே நிச்சயம் இல்லாமல் இன்னொருத்தட்ட போய் சொன்னால் உனக்கு நிச்சயம் இருக்கிறதுக்கு எனக்கே தெரியாது, நான் முதல்ல உனக்கு தெரியட்டு என்கிற அந்த நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் ஜீவனுள்ள கல் என்றும் நான் அவருடைய மந்தை என்றும்
நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்றும் அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயம் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கணும். இல்லாவிட்டால் அவருக்காக பிரகாசிக்க முடியாது. நாம் பார்த்தோம்ல, சபையின் மூலமே இந்த கிரியைகள் இது வெளிப்பட முடியாது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் மையமாக இருக்க வேண்டும். அவருக்கு ப்ராப்பர்ட்டி அது தெரியணும். நான் போகிற இடங்கள்லாம் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறது சாட்சியிடப்பட வேண்டும். ஒரு வசனவாசிகள் ரோமர் 1 அதிகாரம் 16 வசனம். ரோமர் 1 அதிகாரம் 16 வசனம். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். ஆண்டவரை குறித்து வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு ஒரு விசுவாசி வெட்கப்படக்கூடாது. சில இடங்களிலே கர்த்தருடைய நாமத்திற்காக சில பிரதிஷ்டைகள் நிமித்தம் நாம் கனவீனம் பண்ணப்படலாம். ஆனால் அந்த இடங்களிலே வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை. கலாத்தியர் 2:20 போல கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அது தெரியும். இது சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்கட்டும், ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறதா இருக்கட்டும், அது நம் தேவனுடைய பிள்ளை என்பது தெரிய வர வேண்டும். மூன்றாவது, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல். தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல். மத்தேயு 28:19 ஆண்டவர் சொன்னால், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கணும். நீங்கள் நிறைய இடத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு 15 வயசாகட்டும், சில இடங்களில் செய்வாங்க, பாஸ்டர் ஞான ஸ்நானம் எடுக்கண்டாமா, பல்லவம் போண்டாமா, இப்படியே சுற்றி திரிகிறதா, அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் பார்த்ததை சொல்கிறேன். இல்லை பாஸ்டர் இப்போ வேண்டாம் எனக்கு, ஏன்னா அவனுக்கு பிரச்சனை அவனுக்கு தெரியும், அவனுக்கு ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. சில இடங்கள் அது இருக்கட்டும், அவர் பார்த்துக்கிடுவார். இந்த டேட்டில் வந்துரு பிடிச்சி முக்கிடு, சீஷனாக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கணும். அப்படி பயப்படாண்டா, ஒருவேளை அதுக்கு மேலே வந்துட்டாருன்னா அது பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் யார் என்பது தெரிந்து ஞான ஸ்நானம்னா என்னது, அவரோடு பண்ணுங்கிற உடன்படிக்கைக்கு அடையாளம். அந்த ஞான ஸ்நானத்தில் வரும்போது நம்ம வெளியே காண்பிக்கிறோம். முதல் நூற்றாண்டில் ஞான ஸ்நானம் எடுத்தாலே என்ன செய்திருவாங்க, இவன் கிறிஸ்தவன் ஆயிட்டான், மாற்றம் உள்ள நடக்குது. முதலாவது கர்த்தர் ஒட்ட வைக்கிறார். அதை நம்ம எடுக்கும்போது ஆண்டவரை காண்பிக்கிற, நான் புதிய மனிதன் ஆயிட்டேன், புதிய மனுஷனாக மாறிட்டேன் என்று வெளியரங்கப்படுத்தக்கூடியது. இன்றைக்கு பல இடங்களில் ஞானசனன் எடுக்காத, ஞானசனன் எடுத்தா அதுக்கு பிறகு நான் கிறிஸ்தவம் இல்லைன்னா ஏற்றுக்கிட மாட்டேன், ஞானசனன் எடுத்தாச்சு அப்படின்னா யாரு, அப்படி உலகத்தாருக்கே தெரிகிறது. இதே ஒரு கிறிஸ்தவர் செய்ய வெட்கப்படலாம், சின்ன வயசுல எடுத்துட்டேன், எடுத்து எத்தனை தடவை எடுக்கிறது? ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்புனா என்னென்ன செய்யணும் தெரிந்து ஞானஸ்நானம் எடுப்பதை அவர்கள் தள்ளி போடக்கூடாது. இது அவசரப்பட்டு எடுக்கிறதில்ல, ஏதோ எடுத்துகிட்டு போகணும். இதை எடுப்பதன் மூலமாக உலகத்திற்கும் தேவ தூதர்களுக்கும் தான் கர்த்தரால் மீட்கப்பட்டேன் என்பது உள்ள நடக்கிற மாற்றத்தை இருதயத்தை திறந்து காணிக்க முடியாது. பாருங்கள், உள்ள உயிரெல்லாம் வந்திருக்கு, இது ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு இசிஜிலேயோ எக்கோவிலையோ ட்ரெட்மில்லையோ தெரியாது, இருதயம் மாறி இருக்கு, பரிசுத்தவன் ஆகிட்டேன், அங்கே ஒன்றும் தெரியாது. அப்போது உள்ள நடந்த மாற்றத்தை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். அடுத்ததாக வேத வாசிப்பு ஜெபம். ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஜெபம், பைபிளை வாசிப்பது, கற்றுக்கொள்வது, இவைகள் முற்றிலும் மாறாததாக இருக்க வேண்டும். எபேசியர் 5 அதிகாரம் 18 வசனம் வாசியுங்கள். எபேசியர் 5 அதிகாரம் 18 வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளவு காரியங்களை சொல்றாரு. பரிசுத்தாவியில் நிறைந்து என்று சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள், கண்ட்ரோல்டு பை த ஸ்பிரிட், நிறைதல் என்று சொல்லக்கூடியது. எப்படி போல் சொல்றார், எப்படி மதுபான வெறி கொண்ட அதிக மதுபானத்துக்கு கண்ட்ரோல் ஆயிடுவானோ, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவன் எப்படி செய்யணும், அதுக்காக இந்த கிரியைகள் நீங்கள் கர்த்தரை பக்தியுடன் பாடி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி தேவனுக்கு மகிமையாக வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குதலையும் ஒழித்துவிட்டு
நீங்கள் வளரும்படி வரும் இல்லையா? பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பெற திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலினில் வாஞ்சியாயிருங்கள். இந்த தாய்ப்பாலோடு ஒப்புமைப்படுத்தி சொல்றார். எப்படி ஒரு தாய்ப்பாலை பருகுகிற பிள்ளை அதிக போஷாக்கோடு இருக்கும், நிறைய இடங்களில் கொடுக்க மாட்டேங்கிற அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கு வளர்ச்சி அடைவதில்லை. ஆனால் நன்று அந்த தாய்ப்பாலை நன்றாய் குடித்து வளர்கிற பிள்ளைகளை, ஏன்னா அதில் அவ்வளவு சத்து இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கான அத்துணை போஷாக்கு இருக்கிறது என்று அதோடு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார். நீங்கள் வளரணும்னு என்ன செய்யணும்? களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். ஆண்டவர் அறியணும், அவருக்கு வசனத்தை அறியணும், படிக்கணும், என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னை குறித்த தேவ திட்டம் என்ன, அதை நான் செய்கிறேனா, சபை என் மூலமாக நான் ஜீவனுள்ளவன் என்று தெரிய வருகிறதா, என் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார், எனக்கு வாழ்வு இருக்கிறதா, நான் ஜெபிக்கிறேனா, இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கணும். அதே போல் கொலோசியர் 4:2 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் எடுத்துருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா 24 மணி நேரம் முட்டங்காலில் நீங்கள் என்ன நல்ல ஜெபிப்பதற்கான சில பேட்டர்ன் இருக்கிறது. முட்டங்காலில் நின்று ஜெபிக்கலாம், உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம், ஒரு சூழ்நிலை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க என்றால் ஜெப நிறைந்த ஒரு வாழ்வு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு பிரயாணம் பண்ணுகிறோம் ஆண்டவரிடத்தில், எதனாலும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கிற, கர்த்தருக்கு நன்றி சொல்ற ஜெப சிந்தை, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான சிந்தனைகள் இல்லாமல் ஜெப சிந்தையில் நமக்கு வாழ்க்கை போகணும். இல்லை இது வந்து பஸ்ஸில் போகிறேன் எப்படி ஜெபிக்கிறது, எலும்பி நின்று ஜெபிக்கணும் இல்லை. அது போகும்போது ஒரு 12 மணி நேரம் பிரயாணம் போகிறீங்கன்னா அந்த 12 மணி நேரம் உங்களுக்கு பைபிள் படிக்கலாம், நல்ல புத்தகங்கள் படிக்கலாம், எல்லாம் கடந்த காலத்துக்கு நன்றி சொல்லலாம், ஜெப சிந்தையோடு என்ன செய்யலாம் இருக்கலாம். இது நம்முடைய வாழ்வு முழுவதும் தொடர்ந்து இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய நம்பிக்கைகளை குறித்த ஒரு தெளிவான ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் ஒரு கிறிஸ்தவனா என்ன நம்புகிறேன், கிறிஸ்தவரா ட்ரம் அடிப்பாங்க, கொட்டடிப்பாங்க, கை தட்டுவாங்க, கை தட்டுவது தவறில்லை, கொட்டடித்து பாடுவது தவறில்லை. கிறிஸ்தவன்னா அல்லேலியா சொல்லுவாங்க, அல்லேலியா சொல்றது தப்பு இல்லை. அல்லேலியா சொல்கிறதும் கொட்டடிக்கிறது மட்டும்தான் கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த உலகத்தை குறித்து எல்லாவற்றை குறித்து இருக்கிற தேவ திட்டம், ஆரோக்கியமான உபதேசம் அவருக்குள்ளே நமக்குள்ளே இருக்க வேண்டும். கொலோசியர் 1:28 வாசியுங்கள். மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனுக்கும், இதில் வந்து கொஞ்சம் அதிகம் படிக்காதவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறோன்னு சொல்லியிருக்கு. படித்தவங்களுக்கு இதிலேருந்து சொல்ல முடியாது, விஞ்ஞானிகள்கிட்ட இதிலேருந்து பேச முடியாதுன்னு இருக்குது. எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் உபதேசம் பண்ணத்தக்க விதத்திலே நாம் பயிற்றுவிக்கப்படாதுக்கு உபதேசம் என்னன்னு தெரியணும், ஏசு கிறிஸ்து என்னன்னு தெரியணும். இன்றைக்கு அநேகருக்கு ஏசு கிறிஸ்து தேவன் எங்கே இருக்குன்னு கேட்டாலே தெரியாது. சில வேதனையோடு சொல்லுகிறேன், நம்ம பைபிள் இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணும்பொழுது சில பாஸ்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவர்கள் பல வருடம் ஊழியத்தில் இருந்திருக்கிறாங்க. அவள்கிட்ட ஏசு கிறிஸ்து தேவன் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது ஆதியாகமம் 1 எங்கேயோ படிச்சிருக்கிறேனேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ எப்படி ஏசு கிறிஸ்து தேவன் என்று எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியாட்டா எதை சொல்ல முடியும்? நம்முடைய நம்பிக்கை என்ன? மரித்து போனால் என்ன நடக்கும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு இது எங்கே அந்த ஆவி எங்கே போயிருக்குமோ, அது எங்கே போயிருக்குமோ, நம்ம கனவுல வருமோ, கதவை தட்டுமோ, நிறைய தெரிய பயம் இருக்கும். அவன் போய் ஆமாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்படி சொல்லிட்டு இருந்தா நம்முடைய நிலை என்ன? எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கோ சொல்ல, என்னத்துக்கு இந்த உலகத்தில் இருந்து நிம்மதியே இல்லைன்னா ஆமான்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, சும்மா நீ இல்லை, அது தெரியணும். இப்படி ஒவ்வொன்றை குறித்தும் இந்த உலகம் எப்படி போக போகுது, ஐயோ அழிய போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது, மரித்த பிறகு என்ன நிம்ம போயிருமே, ஐயோ வாழ்க்கை போயிருமே, இல்லை இந்த வாழ்க்கையோட முடியடையலை, இன்னொன்று இருக்கிறது, நித்தியம் இருக்கிறது. ஒவ்வொன்றை குறித்தும் இருக்கிற பகுத்தறிவும் உபதேசமும் நம் நிறைந்து இருக்கணும். தெரியாமல் சொல்ல முடியாது, தெரிந்து சொல்லத்தக்க விதத்திலே வளர்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் ஏற்கனவே சொன்னது போல தேவனுக்கு இன்றைக்கு இருக்கின்ற திட்டம், சில காரியங்களை பட்டியலிட்டேன், சபை மூலமாக தெரிய வருகிற இவைகள் நடைபெறுகிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என் வாழ்க்கையிலே. அடுத்ததாக தொடர்ந்து உள்ளூர் சபை ஐக்கியத்திலே தடையின்றி கலந்து கொள்ளுதல், தொடர்ந்து கலந்து கொள்ளுதல். ஏனென்றால் இந்த உள்ளூர் சபை மூலமாக தான் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி, ஏனென்றால் நாம் பலவீனமானவர்கள்,
ரட்சிப்பு சபை உள்ளூர் சபை கொடுக்க முடியாது, பாஸ்டரோ வேறு விசுவாசிகளை தர முடியாது என்றால் சில கேட்பேன், ரட்சிக்கப்பட்டேன் எதுக்கு சபை? ரட்சிக்கப்பட்ட எனக்கு போதும் இல்லை, போதும் இல்லை. ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள், ஒருவரை தூக்கி எழுப்புங்கள், பரிசுத்தவனை குறைச்சலில் உதவி செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். அப்போது சபையிலே தேவன் வந்து மூப்பர்களை வச்சிருக்கிறாரு, போதிக்கிற வரம் பெற்றவர்களை வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே பைபிளெல்லாம் உபதேசிக்கிறவர்களுக்கு ஒன்றும் வந்துட முடியாது. நிறைய நினைக்கிறாங்க எதை எடுத்து இருந்து ஏதோ 4 தடவை வாசிச்சாச்சுன்னா எதுவும் பேசிடலாம், தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனாங்களான்னு. எஸ், ஒரு பைபிளை சொன்னே தெளிவாக உபதேசிக்க தெரியும். உபதேசிக்க தெரியும்னா உபதேசிக்கப்படணும். பவுல் சொல்கிறார், நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயத்திறன். என்னிடத்தில் கற்று சீஷனாகி தான் குருவாக முடியும். அப்போ அந்த சீஷத்துவம் எங்கே வரணும்? இந்த சபையிலே, உள்ளூர் சபையிலே பல ஆண்டுகள் கர்த்தருடைய வசனத்திலே போதிக்கப்பட்டு அவர்களிடத்திலிருந்து ஆரோக்கிய உபதேசத்தையும் வாழ்வையும் கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகணும். இந்த உள்ளூர் சபையிலே பொதுவாக தொடர்ந்து உள்ளூர் சபை ஐக்கியங்களிலே வர வேண்டும். ரட்சிக்கப்படுற அனுதினம் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எங்கேயா சொல்லியிருக்கிறாரா சபை குடியிருக்கிறவங்களும் போண்டான்னு? சர்வலோக சபையில் சேர்த்துட்டேன், அதனால் வீடுகளிலே மட்டும் உங்கள் பாட்டுக்கு இருந்து பைபிளை வாசிங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? சபை கூடி வருவதை விட்டு விடாது. ஆகையினாலே ரட்சிப்பை தருகிறது உள்ளூர் சபை அல்ல, ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நல்ல உள்ளூர் சபையிலே தொடர்ந்து ஐக்கியம் கொள்ள வேண்டும். அவருடைய பக்தி விருத்தி அவருடைய கர்த்தருக்குள் வளர்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அடுத்ததாக 8வதாக அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலெல்லாம் தொடர்ந்து அந்த பந்தி வேலைகளிலே வாசிப்போம். சுருக்கமாக சொல்லுகிறேன். எதற்கு? ஞானஸ்நானம் ஒரு முறை, கர்த்தருடைய பந்தி. இப்பொழுது ஆதி சபையிலே முதல்ல டெய்லி செய்துட்டு வந்தாங்க, தினந்தோறும் அப்பம் விட்டார்கள். அடுத்ததாக வாரத்தின் முதல் நாள் அப்பம் விட்டார்கள். பிறகு சூழ்நிலைக்கு அடுத்தாற்போல் மாதத்திலே காலாண்டுக்கு செய்கிறார்கள். அது ஒவ்வொரு உள்ளூர் சபைகளுடைய தேவை சூழ்நிலையை பொறுத்தது. அது டெய்லி செய்வதா, வாரத்திற்கு ஒரு முறை செய்வதா, மாதத்திற்கு ஒரு செய்வதா என்பதை பொறுத்தது. ஆனால் அதில் வாரத்திற்கு எத்தனை தடவை எடுக்கிறோம் என்பதை விட முக்கியமாய் பார்க்க வேண்டியது சிலவற்றை பின் திரும்பி பார்த்தல், பேக்வேர்ட் லுக். கர்த்தர் என்ன செய்தார், என்னை மீட்டு கொண்டார் என்பதை திரும்பி பார்க்கிறேன். அது என்னதான் நம்ம செய்தாலும் நம்ம எப்படி இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய தியாகமான மரணம் உயிர்த்தெழுதல் அதுதான் நம்மளை இங்கே கொண்டது. அதை அடிக்கடி நாம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை செய்ய வேண்டும். பின்பாக பார்க்கிறது. அடுத்ததாக மேலாக பார்க்கிறது. நமக்காக பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் கர்த்தர் நமக்காய் கிரியை செய்கிறார் என்பதை நான் நினச்சிப்பேன். கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது இதை நாம் பார்க்கணும். இயேசு நமக்காய் பிதாவின் வலது பாரிசத்தில் பந்தி பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக முன்பதாக பார்த்தல். போல் சொல்லுவார், அவருடைய வருகையை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருகிறார் என்பதை எதிர்பார்த்து இதை செய்கிறோம். இறந்து போனவங்களுக்கு செய்கிற சடங்கு இல்லை, சரியா? இதை அவர் வருகிறதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு தடவை கர்த்தருடைய பந்திக்குள் நாம் செய்யும்போது கர்த்தருடைய வருகையை நாம் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக உள்ளாக பார்ப்பது, இயேசு எனக்குள் என்ன செய்ய தன்னைத்தானே சோதித்தருகிறார். எவ்வளோ மாறி இருக்கிறேன். ஏனென்றால் பந்திக்கு முன்பதாக வரும்போது ஒரு குற்றம் எல்லாம் வர முடியாது. ஏனென்றால் நம்மளே பாவமில்லையே நம்ம வஞ்சிக்கிறவளாக இருப்போம், குறைகள் இருக்கும். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இத்தனை வருஷம் ஆச்சுன்னா என்ன மாற்றம் நடந்திருக்கு? கொஞ்சமாவது மாறி இருக்கிறேன். நான் கிரியையில் மாறி இருக்கா, ஊழியத்தில் மாறி இருக்கா, ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா? என்னுடைய பேச்சு மாறி இருக்கிறதா? என்னுடைய கோபம் குறைஞ்சிருக்குதா? பரிசுத்தத்தில் கூடி இருக்கிறேன்னா? இதெல்லாம் இல்லை குறைவு இருந்தால் ஆண்டவரே எனக்காய் நீ மரித்து உயிர்த்தெழுது, அதனால தான் இந்த தகுதிக்கு வந்திருக்கிறேன். என்னென்ன செய்யுங்க? இங்கே வசனத்தின்படி சொன்னபடி ஒரு ஜீவனுள்ள பிரகாசிக்கிறவனாக உமக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாக என்னை மாற்ற வேண்டும் என்று இந்த பார்வை இருக்க வேண்டும். இது இருக்கணும். 9வதாக உதாரத்துவமாக கர்த்தருக்கு கொடுத்தல். கர்த்தருக்கு கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து கர்த்தருக்கு உதாரத்துவம் என்று சொல்லும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவ்வளோ தந்தாதான் தருவேன்னு அல்ல, ஏதோ கிடைக்கும் என்பதல்ல. எல்லாம் கர்த்தருடையது. என்னுடைய தாளந்து யாருடையது, பொருள் கர்த்தருடையது, பணம் கர்த்தருடையது, கர்த்தருடைய வேலைக்காக. அப்போ இந்த உள்ளூர் சபை விரிவடைய வேண்டும். மிஷினரி பணியை செய்ய வேண்டும். மிஷினரிகளை தாங்க வேண்டும். சபை மிஷினரிகள் அனுப்பினது. அந்தியோகியா சபை பவுலை அனுப்பினது, தாங்கினது. பவுல் ரிப்போர்ட் பண்ணுறார். இந்த பணிகளெல்லாம் நடைபெற வேண்டும். இன்னும் அநேகர் கர்த்தருடைய மந்தைக்குள்ள கர்த்தரனை தொடர்ந்து உபயோகிக்க வேண்டும். அதற்கு என்னுடைய நேரம்,
பொருளாதாரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்கிற உதாரணமாய் கர்த்தர் என்னையே தம்மையே கொடுத்தார், நான் கொடுக்க வேண்டும். கடைசியாக ஒரு தனிப்பட்ட வேறுபட்ட ஜீவியம். ஒரு வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 2:15. பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முழுவதில்லாமலும் தர்க்கத்தில்லாமலும் மாறுபாடான சந்ததியில் இருக்கிற நான் நமக்கென்று ஒரு கோடு இருக்கணும். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு சபை தேவன் என் மூலம் மகிமைப்படணும். எனக்கென்று ஒரு லைன் இருக்கிறது. திருமணம் அவிசுவாசியோடு பங்கு கொள்ளணும் இருக்கணும். திருமணம், தொழில் எல்லாவற்றிலும் ஒரு இருக்கணும். லஞ்சம் வாங்க மாட்டேன். இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு உலகம் செய்கிறது என்று எல்லாரும் செய்கிறாங்களே, நான் செய்வேன் என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிற, உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்று உங்களுக்கு தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். உங்கள் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை குறித்தெல்லாம் கர்த்தருடைய நாள் கணக்கு கொடுக்கணும். எதுவுமே நேரப்போக்குக்கல்ல. தேவன் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறாரோ கிறிஸ்துவினாலே 1 கொரிந்தியர் 3, 2 கொரிந்தியர் 5 அதிக தெளிவாக இருக்குங்க. வீட்டில் போய் படிங்க. ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு எல்லாவற்றிலும் கிறிஸ்துவ நியாயசனத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் அன்றைக்கு ஜொலிக்க போகிறோமா இல்லை அக்கினியில் அகப்பட்டு தப்பின கொள்ளி போல் இருக்குமா என்பதை நம்முடைய வாழ்வு தீர்மானிக்கிறது. ஆகையினாலே சபை குறித்த திட்டம், இந்த சபையிலே தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் என்ன செய்கிறார், இந்த உள்ளூர் சபையில் இருக்கிற நான் தேவன் நிறைவேற்றிருக்கிற திட்டத்தில் என்னுடைய பங்கு என்ன, இல்லை குறைபட்டிருந்தால் ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், என்னை பலப்படுத்தும், தொடர்ந்து உமக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போம். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும். கர்த்தர் தாமே நடத்துவார். ஆமென்.